ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தைகள் என்னென்னா, இந்த உலகம் எங்கிலும் ஒரே அழிவுகளைத்தான் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இலங்கையை பார்க்கும்போது, இந்தியாவை பார்க்கும்போது, ஏன் ஐரோப்பிய தேசங்களை பார்க்கும்போதே ஒவ்வொரு அழிவுகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த அழிவுகள் கடைசி காலத்தில் இதெல்லாம் சம்பவிக்கும், நடக்கும். ஆனாலும் எச்சரிக்கையாயிருங்கள், விழிப்புணர்வு உள்ளவர்களாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ மனுஷன் சொல்கிறானோ இல்லையோ, நாமல் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார் என்னென்று கேட்டால், விழித்திருங்கள். அப்போ நாங்கள் விழிப்பண்டா என்ன, விழிப்பண்டா என்னென்ற காரியங்களை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நான் கணக்க கொடுக்கறது இல்லை, இன்றைக்கு கொஞ்சமாக தான் வார்த்தைகளை எடுத்திருக்கிறேன். ஏனென்று கேட்டால், ஆண்டவர் கொடுக்கிறதைத்தான் நாங்களும் கொடுக்க முடியும். அதனால் நான் கொடுக்கும் வரைக்கும் கொடுப்பேன். ஆண்டவர் எவ்வளவுக்கு பேச வைக்கிறாரோ அவ்வளவுக்கு பேசுவேன். இப்போ நாங்கள் ஒரு விசை ஜெபம் பண்ணி வார்த்தைகளுக்கு கடந்து செல்வோம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி சொல்லுகிறேன் ராஜாவே. இந்த வேளையிலும் நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்கவும், நாங்கள் விழித்திருக்கவும் ஆண்டவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, தூங்குறவர்களாய் அல்லப்பா ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கிறவர்களாய் உள்ளத்தினாலே ஆண்டவரே, தகப்பனே, கண்களினாலே விழித்திருந்து ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் எங்களை நீ நடத்துவீராக ராஜா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கள் ஐயா, ஆபத்து காலத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறீங்கள். உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீங்கள் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறீர். இந்த நாடுகளில் நடக்கிற ஒவ்வொரு ஆபத்துகளுக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களாய் மாற்ற வேணும் ஐயா. நீர் ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரோடும் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடாமல் ஆண்டவரே இந்த ஆபத்துகளுக்கு நாங்கள் ஆண்டவரே பாதுகாக்கப்பட முடியாத ராஜா. உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் பாதுகாக்கிறவராயும் நீர் எங்களை ஆண்டவரே ரட்சித்து வழிநடத்துகிறவராயும் இருக்கிறீங்க சுவாமி. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவரீர் தாமே பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய இயேசு கிறிஸ்துவென்ற இனிய நாமத்திலே பிதாவே ஐயா, நாங்கள் ஜெபம் கட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், விழித்திருங்கள் என்று சொல்லும்போது நாங்கள் விழித்திருக்கிறதை பற்றி நான் மார்க்கு 13:34 நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு பிரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலேயோ நடுராத்திரியிலேயோ சேவல் கூவும் நேரத்திலேயோ காலையிலேயோ எப்பொழுது வருவார் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையிலும் அவர் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். அப்போ பாருங்க, ஒரு வீட்டெஜமான் ஒரு வேலைக்காரனை காவல் வச்சுட்டு போகிற பெரிய பெரிய பணக்காரரெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, காவலுக்கு செக்யூரிட்டி மாற விடுவாங்க. ஆனால் செக்யூரிட்டி மாற விட்டால் அவங்க தூங்கக்கூடாது. அதனால் பகல் நித்திரை கொண்டு இரவில் அவங்க முழிச்சிருப்பாங்கன்னு பார்க்குறோம். அதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆண்டவர் எங்களுக்கு வார்த்தையை தந்திருக்கிறார். என்னென்று கேட்டால், நான் வரும் நாளையும் நாளையும் நீங்கள் ஒருவரும் அறிய மாட்டீங்கள், ஆனாலும் என்ன செய்ய வேணுமா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று. இன்றைக்கு விழிப்பாராதனைகள் இல்லை. உலகத்தில் விழிப்பாராதனைகள் கூடுதலாக நான் இந்தியாவில் பார்த்துருக்கிறேன். மற்றபடி விழிப்பாராதனை இருக்கிறத நான் காண்றதில்லை. முந்தைய ஒரு காலத்தில் விழிப்பாராதனைகள் நாங்கள் செய்த நாங்கள். ஆனால் இப்போ இல்லை. எல்லாரும் என்னென்னு கேட்டால் சோர்ந்து போயாச்சு. சோர்ந்து போனது என்ன, வேலை 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 வேலை
வேலை தான் முக்கியம், பணம் தான் முக்கியம் என்று ஓடுகிறவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அப்போ அதை விடுவோம். என்னென்னு கேட்டால் ஆண்டவர் வரும்போது தானே தெரியும் எது முக்கியம் என்று. அப்போ நாங்கள் இங்கே பார்க்கிறோம், ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு பிரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுத்து, அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதிகாரம் கொடுத்துருக்கிறார் எங்களுக்கு. என்னென்னு கேட்டால் அவனவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து ஒவ்வொருத்தருக்கும் தன் தன் ஊழியத்தில் அசதியாக இராமல் அதில் ஜாக்கிரதையாக இருக்கத்தக்கதான ஊழியக்காரர்களாய் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் பயந்து கொடுத்துருக்கிறார். அப்போ ஜாக்கிரதை உள்ள ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் எஜமான் எந்த வேளையில் வருவார்ன்னு தெரியாது. வேலையை நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்போ விழித்திருக்கிற ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும், விழித்திருக்கிறவர் மேய்ப்பர்களாக இருக்க வேண்டும், விழித்திருக்கிற மூப்பர்களாக இருக்க வேண்டும். சபையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் விழித்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 10 ஞானமுள்ள ஸ்திரிகளை சொல்கிறார் ஆண்டவர், என்னடா எண்ணெயோடும் தீவட்டியோடும் இருந்தார்கள், ஆவியானவர் நமக்குள்ளே விழித்திருக்க பண்ணுவார். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா, மனமும் மாம்சமும் நாங்கள் எந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரை தேட வேணுமெண்டா அந்த டைமுக்கு தான் தேடுகிறோமே ஒழிய மற்றபடி என்னென்னு கேட்டால் எங்களுடைய மனமும் மாம்சமும் போன போக்குக்கு தான் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். ஆனால் விழித்திராவிட்டால் என்ன நடக்கும், அதைத்தான் நாங்கள் பார்க்கணும். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலேயோ நடுராத்திரியிலேயோ சேவல் கூவதற்கு முன்னமோ சேவல் கூவதற்கு கூவும் நேரத்திலேயோ, அப்போ சேவல் எத்தனை மணிக்கு கூவும்? 4 மணிக்கு கூவுது. அப்போ நான் சாயங்காலம் எத்தனை பின்னேற நேரம் அந்தி நேரங்களில் மத்தியான நேரங்கள்லையோ அல்ல எந்த நடு ஜாமத்திலேயோ எவன் எந்த நேரத்தில் வருவான்னு தெரியாதவங்களுக்கு திருடன் எந்த நேரத்தில் வருவான்னு தெரியாது. இப்போ பகல்லையும் கொள்ளை அடிக்கிறாங்க, இரவிலையும் கொள்ளை அடிக்கிறாங்க. அப்போ எந்த நேரத்தில் வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி போட்டு வருவேன் என்று சொல்லலையே. அந்த திருடனை என்னத்துக்காக வைத்திருக்கிறார்? அந்த திருடன் வரும்போது நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு வீட்டில் களவு போயிட்டுது என்று சொல்லும்போது, ஆனால் அடுத்த வீட்டுக்காரன் ஜாக்கிரதையாக இருப்பான். ஏனென்று கேட்டால் நாளைக்கு எங்களோட வீட்டிலையும் போகுமே என்ற ஒரு ஜாக்கிரதை இருக்கும் இல்லையா, கவனம் இருக்கும். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், என்னென்று கேட்டால் திருடன் வரப்போகிறான், அங்கே திருடிட்டான், இங்கே திருடிட்டான், அதனால் வீட்டில் வைக்கக்கூடாது, கொண்டு போய் எங்கே வைக்க வேணுமென்று அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுடைய ஜனங்களுக்கு அதாக முக்கியமாக எங்களோட தமிழனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டச்சுக்காரனை விடுங்க, அவன் எல்லாம் அண்டைக்கு அண்டண்டு உழைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு கீப்பிட்டு ஊரில் போய் அவன் என்னடா இருக்க போகிற காலங்கள் கொஞ்சம் மட்டும் அவன் நினைச்சு கொண்டு ஓடுறது. ஆனால் எங்களை தமிழர் என்னென்னு கேட்டால் சேர்த்து வைக்க வேணுமென்றதுக்காக எப்படியாவது நாங்கள் எங்கேயாவது ஒழிச்சு பறிச்சு கிரிச்சு வைப்போம். தேவைதான், இல்லைன்னு சொல்ல வர இல்லை. ஏன்னா போதுமன்ற அளவுக்கு வாழ்வதே நலமன்று சொல்லப்பட்டிருக்குது. மிஞ்சி நாங்கள் தண்டுட்டால் விட்டுட்டு ஓட வேண்டியதுதான். அப்போ அதனால் ஆண்டவர் சொல்கிறார் என்னென்னு கேட்டால், எந்த ராத்திரியிலே எந்த ஜாமத்திலே எந்த காலையிலே வருவாருன்னு தெரியாது. அப்போ நீங்கள் இப்போ பாருங்க, ஒரு ஷெஃப் உங்களுக்கு திடீரென்று வந்துட்டார். நீங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று வந்துட்டார். நீங்கள் அதில் ஏதாவது ஒரு குழப்படி விட்டு இருக்கும்போது திடீரென்று வந்துட்டார். வந்தோடனே கேட்பார் என்னென்னு கேட்டால், நான் தந்த வேலையை நீ ஏன் செய்ய இல்லை என்று கேட்பாரோ கேட்க மாட்டாரோ? கேட்பார். சில இளத்தலங்கள்லேயே அப்படித்தான். செப் இல்லைன்னு சொன்னோன்னா தங்கடைய ஆட்டம் தான். இன்றைக்கு செப் இல்லாதபடியாக நாங்கள் எங்கட வேலையை பார்ப்போம் என்று ஒவ்வொருத்தரையோடு நினைக்கிறது. அது வேலைத்தலங்களில் இருக்கிற காரியங்கள். நான் அதை பார்த்துருக்குறேன். நான் வேலை செய்தபடியாக அதில் நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவர் வேற நாள் செல்லும், ஆண்டவர் வேற நாள் செல்லும், ஆண்டவர் வேற நாள் செல்லும் என்று நாங்கள் என்ன செய்கிறோம்னா, எங்களுடைய மனமும் மாம்சமும் போன போக்குக்கு நாங்கள் ஓட நினைக்கிறோம். அது சரியா பிழையாண்டா நான் சொல்லுவேன் தப்பு. ஏனண்டா தப்புக்கு மேலே தப்பு, தப்புக்கு மேலே தப்பு செய்கிறோம். ஏனென்று கேட்டால் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் தானே, நான் வரும் நாளையும் வேறு யாரும் அறிய மாட்டாங்க, அதனால் நீங்கள் விழித்திருங்க. நீங்கள் அதை பார்க்குறோம். 12 சீசர்களுக்கும் ஏன் ஆண்டவர் விழித்திருக்க சொன்னவர் என்னென்னா, சத்ரு அவர்களை மேற்கொண்டுருவான். ஏனென்று கேட்டால் இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர், என்னென்று மேப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறியடிக்கப்படும்.
அப்போ அந்த ஆடுகள் சிதறியடிக்கப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் அவர் மலையில் போய் அவர் என்ன தியானிக்கும் போதோ, அப்போ ஆண்டவர் மலையில் இருந்து வரும்போதோ நீங்கள் விழித்திருந்தீங்களா? ஏன்டா அவர்களுக்கு அது நடக்க வேணும் என்று சம்பவிக்க வேணும் என்று இருந்தபடியினால அதே ஆண்டவர் அதை பற்றி சொல்லலை. என்னன்னு கேட்டால் நேரம் வந்துட்டு என்ன பிடிக்கிறதுக்கு ஆக்கள் வந்துட்டாங்க, நீங்கள் இனி முழிச்சிடுங்க, இனி நித்திர கொண்டது போதுமென்று சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் ஆண்டவர் வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் என்னடா, தன்னுடைய வருகைக்கு நாங்கள் காத்திருக்கிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களாய் இருக்க வேணும் என்று சொன்னாரோ சொன்ன இல்லையோ, சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆனால் நாங்கள் அதன்படி நடக்கணுமோ நடக்கக்கூடாதோ? நடக்கணும். அப்போ அதுதான் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வார்த்தைகள். ஏன் ஆண்டவர் என்ன சும்மா என்ன எழுதி வச்சுட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறாரா? இல்லையல்ல. அந்த மலை பிரசங்கத்தை எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் எழுதி வைத்த பிரகாரமாய் நாங்கள் நடக்கிறோமா? இல்லை. நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நடக்க இல்லை, நடக்க வேண்டியவர்களாய் நாள்தோறும் நாங்கள் வேதத்தை வாசித்து, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கரத்திலே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்புக்கொடுத்து நாங்கள் விழித்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று மோசே கேட்டது மாதிரி மட்டுமல்ல, சாலமன் சொல்கிறான், ஆண்டவரே அந்த ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே நான் என்று சொன்னது மாதிரி நாங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறதற்கு எங்களுக்கு என்ன தேவை என்று நாங்கள் அறிந்து ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது முக்கிய தத்துவமானது. நாங்கள் விழித்திருக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் நீர் வரும்போது ஆண்டவரே நாங்கள் உம்மோடு வர வேண்டும். மறிக்கிறவன் மறித்தாலும் பரலோகம்தான் ஆண்டவரே. ஆனாலும் வாலிபர்கள், கன்னியர்கள், குழந்தைகள் உம்மிடத்திலே அந்த பரலோக ராஜ்யத்தை காண வேணும் அல்லவா? உம்மோடு கூட வர வேணும் அல்லவா? மணவாட்டியாகிய சபை மணவாளன் வரும்போது ஆயத்தமாய் விழித்திருக்க வேண்டும் அல்லவா? இன்றைக்கு சபைகள் என்ன செய்கிறது? துக்கித்து கொண்டிருக்கிறது. சபைகள் என்ன, இவன் இது அவன் விழுந்துட்டான், இவன் விழுந்துட்டான், இவன் விழுந்துட்டான். விழுகிறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? இடம் கொடுக்கிறோம். கோவிக்கிறதுக்கு இடம் கொடுக்கிறோம், பிரச்சனையை கொண்டு வரத்துக்கு இடம் கொடுக்கிறோம், ஆண்டவரை பிரிவினைகளை கொண்டு வரத்துக்கு இடம் கொடுக்கிறோம், பொறாண்மை கொள்ளுறதுக்கு இடம் கொடுக்கிறோம். யாருக்கு இடம் கொடுக்கிறோம்? சாத்தானுக்கு. ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிற நாங்களா இருந்தால் விழித்திருங்கள், விழித்திருங்கள் என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? அதனால தான் சத்ருவானவன் பேதுருவை சோதிக்கிறதுக்கு விடை கேட்டபோது ஆண்டவர் சொல்றார், பிசாசு உன்னை சோதிக்கிறதுக்கு விடை கேட்டுட்டான், ஆனாலும் நீ சோதிக்கப்பட்ட பிறகு உன் சகோதரங்களை பலப்படுத்த. அப்போ நாம் சோதிக்கப்பட்ட எங்களுடைய சகோதரங்களை பலப்படுத்த வேண்டுமா இருந்தால் நாங்கள் விழிப்புணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சபைகள் விழிப்புணர்வு உள்ளதா இருக்கிறதா? வாரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகதாட்சணியம் செய்து கொண்டு வாரோம், பொறாண்மை கொண்டு வாரோம், ஒருத்தருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் வேறுபாடாக கொண்டு வாரோம். ஆனாலும் சபையில் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுறோம், வார்த்தைகளை கொடுக்கிறோம். இங்கே எங்களுக்குள்ள என்ன இல்லையாம்? விழிப்புணர்வு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்மை விழிக்க வைக்கிறவர். ஜெபம் இல்லை. விழிப்பென்றால் என்னங்க? சும்மா இருந்து அரட்டை அடிக்கிறது தான் விழிப்பில்லை. சும்மா இருந்தாலும் ஊர்க்கதை கதைக்கிறது விழிப்பில்லை. சும்மா இருந்து கொண்டு நாங்கள் என்ன டிக்டாக் பார்க்குறதும், ஃபேஸ்புக் பார்க்குறதும், இன்ஸ்டாகிராம் பார்க்குறதும் விழிப்பில்லை. இந்த யூடியூப்களில் அடித்து பாருங்கள், ஸ்ரீலங்காவில் எந்த நாடெல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி போய் கிடக்கிறது. அப்போ அந்த நாடுகளை நாங்கள் பார்க்கும்போது ஒரு அளவுக்கு பார்க்க போனால் அந்த யூடியூப்காரங்க நல்லதையும் நல்லது காரியங்களையும் செய்கிறாங்க. பாருங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க. அந்த வெள்ள பெருப்புக்கு கிடக்கிறவங்களை தூக்கின நேவிமாரிலிருந்து இராணுவங்களில் இருந்து எவ்வளவு பாதுகாப்பு படைகளில் இருந்து எல்லாரும் இந்த வெள்ளத்தில் இருந்து கொண்டு வராங்க. அதுகளை பார்த்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் கிட்டி வருகிறதே, நாங்கள் விழித்திருந்த ஜனங்களுக்காக ஜபிக்க வேணுமே. அது பாருங்கள், இன்றைக்கு எஸ்தர் ராணி நாட்டுக்காக உபவாசம் பண்ணி தாதிமாரோடு இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணினாள். ஆனாலும் 127 நாடுகளை ஆண்டவர் சுதந்திரமாய் கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று கேட்டால், யுத்தம் பலிக்க போது, யுத்தம் கிளம்ப போகுது. ஆண்டவர் யுத்தம் வரும், 3வது யுத்தம் இருக்குன்னு சொல்லி வேதத்தில் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கும் போது, அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த எஸ்தர் ராணியை போல இருக்க வேண்டும் இல்லையா? வீடுகளில் ஜபிக்க வேண்டும், வீடுகளில் விழித்திருக்க வேண்டும். தேசங்களுக்காக ஒவ்வொரு தேசங்களையும் வைத்து ஜபிக்க வேண்டும்.
அப்படி தண்டும் போது ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாராம், நாங்கள் மரித்தாலும் பரலோகம் அல்ல, நாங்கள் மறுரூபம் ஆக்கப்பட்டாலும் பரலோகம்தான். ஆண்டவரங்களை இந்த பூமியில இருக்க வேணும்னு சொன்னாலும் பாதுகாப்புங்களுக்கு. ஏனென்றால் அவருடைய கேடயமங்களை என்ன செய்கிறதாம், பாதுகாக்கிறது. அவருடைய சிறகுகளை பாதுகாக்கிறது. அப்ப நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா, விழிப்புணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். விழிப்புணர்வுண்டா நாங்கள் நினைக்கிறோம் என்னன்னு கேட்டா, இருதயத்தினாலே விழித்திருக்கலாம், கண்களினாலே, அதான் இருதயத்தினாலே விழித்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர்டா இருதயம் என்று போட்டிருப்பாரு. ஆனா இருதயத்தினாலும் நீங்கள் விழித்திருக்கத்தான் முடியும். இங்க தூங்குறவர்களை கண்டுதான் ஆண்டவர் சொல்றார், நீங்க தூங்கினது போதும், விழித்திருங்கள். உங்களுக்கு நித்திர மயக்கம். நீங்க பாருங்க, ஒரு நாள் ஒரு விழிப்பாராதனையை வச்சு நீங்க விழித்திருக்கிறதுக்கு உங்களுக்கு முடியல. ஒரு காலத்துல குளிரும் பாராம பனியும் பாராம சினவும் பாராம விழிப்பாராதனை வச்ச காலங்கள் உண்டு. இப்போ அதெல்லாம் இல்லை. ஏனென்று கேட்டா தொய்ந்து போய்விட்டது. ஏனென்றா சரீரத்தில் தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளான இருதயாந்தங்களிலே அவர் கிரிய செய்தால்தான் நாம் அவருக்கென்று ஓடுகிறதுக்கு ஒரு காரியங்களை செய்கிறதற்கு முயற்சி எடுப்போம். முயற்சி உள்ளவன் தான் வெற்றி பெறுவான். முயற்சி இல்லாதவன் வெற்றி பெற முடியாது. எதில முயற்சி, எதில் இது, வேதத்தில். அப்போ நாங்கள் விழித்திருக்கிறோம். ஏன்டா எந்த நேரத்தில் ஆண்டவர் வருவார் என்று தெரியாது. ஏனெண்டா காலங்களை பார்க்கும்போது நேரங்களை பாருங்க. நீங்கள் சமுத்திரத்தை நீங்கள் அடக்க முடியுமா? நான் நேரையே இதில் பார்த்தேன். கொந்தளித்து கொண்டு எக்கச்சக்கமான கொந்தளிப்போடு கடல் கொந்தளிக்கிறதை பார்க்கும்போது பெரிய ஒரு எங்களுக்கே பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக கிடக்குது. அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளவு பயம், எவ்வளவு பயம் வரும். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு கேட்டால், 3வது யுத்தம் நடந்தால் எத்தனை பேர் மரித்து போவார்கள்? ஹார்ட் அட்டாக் வந்து எத்தனை பேர் மரித்து போவார்கள்? எத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டு கிடப்பார்கள்? ஏனென்று கேட்டால் அந்த குண்டு வெடிப்புகளை எல்லாம் தாங்க முடியாது. ஆனா ஆண்டவருக்கு பலத்தோடு நாங்கள் வாழ்வோமா இருந்தால் மரித்தாலும் பரலோகம் அல்லவா? அதுக்கு விழித்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் யுத்தங்கள் குறைக்கப்படும், பஞ்சங்கள் குறைக்கப்படும் இல்லையா? என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், எங்கு போவோம், எங்கு வருவோம் என்றல்ல, போறதும் வாரதும் அது வந்து தேவனிடத்தில் இருந்து ஜெபம் பண்ணுங்க. இங்கே போகலாமா ஆண்டவரே, அங்கே போகக்கூடாது ஆண்டவரே, இந்த நேரத்தை நான் ஆண்டவரை யாருக்கு கொடுக்க வேணும், எவைக்கு கொடுக்க வேணும், வீட்டில் தேவனுக்கு செலவழிக்கிற நேரங்களை எல்லாம் எங்கேயோ கொடுக்கிறோமே பாருங்க. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். மார்க் 14 பார்ப்போம். 34, 38. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது இன்னதென்று அறியாதிருந்தார்கள். அவர் 3ஆம் தரமும் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும் வேளை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அப்போ யாருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறாராம்? பாவிகளுடைய கையிலே. இது வந்து வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக அந்த நித்திரை மயக்கங்களை ஒரு வேளையிலே அவர்கள் மாம்சத்தின் விளவீனங்களின் நிமித்த நித்திரை கொண்டுட்டாங்க. அது நிறைவேறவனுமே, நிறைவேறினாத்தான். ஆனால் அவங்களுக்கு ஆவியானவர் அந்த நேரத்தில் ஊற்றப்பட இல்லை. அதனால அவங்களுடைய மாம்ச பலவீனம். இன்றைக்கு உங்களுக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறாரு. ஊற்றப்பட்ட ஆவியானவருடைய பலத்தினாலே நீங்கள் விழித்திருக்க முடியுமா, முடியாதா? அப்போ ஆண்டவர் சொல்றாருன்னா சோதனைக்கு உட்படாதபடிக்கு. அப்போ சோதனையை கொண்டு வந்தவன் யாரு? சாத்தான். அப்போ ஆண்டவருக்கு சோதனை வந்தது. எந்த வேளை? பிடிக்கப்படுகிற நேரம் வந்தது. அதனால அவர் போய் வலையிலே போய் ஆண்டவர் பிதாவினிடத்தில் இருந்து ஜெபம் பண்ணுகிறார். கூடுமானால் என்னுடைய துன்பக்கலம் இந்த என்னை விட்டு அகலக்கூடுமானால் நம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லப்பட்டு அவர் ஜெபம் பண்ணுகிறாரு. ஆனால் அவருடைய வேர்வை இரத்த துளியாய் விழுந்ததென்று பார்க்கிறோம். அவருடைய ஜெபம், அவருடைய உருக்கமான ஜெபம்.
இன்றைக்கு நாங்கள் ஜெபத்துக்கு தடை. சத்தம் போட்டு ஜெபிக்கிறது தடை. நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், நான் எதில் பார்த்தேன்னு கேட்டால், இஸ்ரவேல் ஜனங்கள் சகரியா வந்து யோவாஸ்தானனை பெறுவதற்கு முன்னம், யோவாஸ்தானன் சகரியாக கிடைக்கிறதுக்கு முன்னம் அவன் வந்து தூபம் காட்டி கொண்டு இருக்கும்போது ஜனங்கள் வெளியில் இருந்து ஜெபம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். வாசியுங்க, வாசிச்சா தான் தெரியும் வேதத்தில் நாங்கள் எதையெல்லாம் படிக்கிறோம், எதையெல்லாம் இதன்ற மாட்டோம். அப்போ விழித்திருந்து என்ன செய்ய வேணுமா? சும்மா இருக்கக்கூடாது. விழித்திருப்பு. விழிக்கிறது வந்து தேசங்களுக்காய், சபைகளுக்காய், வீடுகளுக்காய், குடும்பங்களுக்காய், நொறுக்கப்பட்டவர்களுக்காய், நறுக்கப்பட்டவர்களுக்காய், ஆத்துமாக்களுக்காய், கஷ்டப்படுகிறவர்களுக்காய், துன்பப்படுகிறவர்களுக்காய், வேதனைப்படுகிறவர்களுக்காய், இடுக்கத்தின் மத்தியில் இருக்கிறவர்களுக்காய். ஆனால் நாங்கள் இன்றைக்கு அதெல்லாம் எங்களுக்கு என்னென்று போயிட்டுது? மௌனத்தில் போயிட்டுது. இன்றைக்கெல்லாம் மௌனம். ஒரு பக்தி விருத்தி நமக்குள்ள உண்டாக வேணும். அப்போ அந்த பக்தி விருத்தியை எப்படி வர வேணுமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் தான் அந்த பக்தி விருத்தி நமக்குள்ள உண்டாகும். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், சோதனை வராதபடிக்கு. சோதனை வருந்தான், வராமல் இருக்காது. எங்களுக்கு ஆவியானவரை பெற்றதுக்கு பிறகு வருகிற சோதனைகள், அது எங்களை சோதிக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய விசுவாசத்தை பொன்னாக பிடமிடுகிறதற்கு. எங்களுடைய விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு. எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது. 1000 பிரச்சனைகளுக்குள்ளேயும் நான் 1000 பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டு நான் ஓடுவனாக இருந்தால் யார் என்ன சொன்னாலும் மைண்ட் பண்ண மாட்டேன். கேட்டுக்கொண்டே இருப்பேன். நான் கதைச்சனான் தான். ஓகே, இல்லை கதைக்கலையா? அது கதைக்காவிட்டாலும் கதைச்சது மாதிரியே இருந்துருவோம். ஏனென்று கேட்டால் எங்களுக்கு முக்கியமானது உண்டு. நல்ல நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு முக்கியம் எங்களுக்கு. ஆனால் மற்றவன் கதைக்கிறது எல்லாம் தலைமுடிக்கும் அதுக்கு சரிவராத ஒரு காரியம். ஏனென்று கேட்டால் ஒன்று சரியான விதத்தில் ஆண்டவர் சொல்கிறதில்ல, இந்த முடியை பாருங்க, அது வந்து நாங்கள் எல்லாத்தையும் போடுவோம், ஆனாலும் கழுவினா வெள்ளையாயிரும். ஆனால் அது எங்களுக்கிட முடி கருக்கும் வரை நரைக்கும் வரைக்கும் எங்களை பாதுகாக்கிறவர் அவர்தான். எங்களுடைய முடி நரைக்கும் வரைக்கும் அந்த முடியை பாதுகாக்கிறவரும் அவர்தான், எங்களை பாதுகாக்கிறவரும் அவர்தான். அப்போ நாங்கள் ஆண்டவருக்கண்டு வாழும்போது அவர் எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார். நாங்கள் எப்படியான இருதயத்தோடு இருக்கிறோம், எப்படியான தில்லு முள்ளுகளோடு இருக்கிறோம், எப்படியான கரைகளோடு இருக்கிறோம், எப்படியான பெருமைகளோடு, சுயத்தோடு, ஈக்கோவோடு, நான் என்ற அகங்காரங்களோடு, ஆணவங்களோடு. இன்னும் சில பேர் சொல்லிக் கொடுக்கிறது என்னென்று கேட்டால், ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் கதைத்து பழக வேண்டும். ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் அதுக்கு நீங்கள் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும். ஆவி இல்லாமல் இருந்து கொண்டு குடும்பத்தை இன்னும் பிரிக்க வேணும், இன்னும் பிரித்து நடக்க வேணும் என்று நினைக்கிறவன் எல்லாம் விழித்திருக்கிறவனும் அல்ல, அவன் வேதத்தின்படி நடக்கிறவனும் அல்ல. ஆண்டவர் வரும்போதுதான் தெரியும் அவங்களுடைய விழிப்பு எதற்காக, அவருடைய நினைவுகள் எதனால. அவர்கள் விழித்திருக்க மாட்டார்கள். அவருடைய நினைவுகள், சிந்தனைகள் எல்லாம் ஞாயிறு கிறிஸ்தவர்கள். ஒரு மணி நேரமாவது எனக்காக உங்களாலே விழித்திருக்க முடியவில்லையா? ஒரு மணி நேரம். ஒரு மணி நேரம் இருந்து நாங்கள் என்ன செய்வோம்னா சினிமா படம் பார்ப்போம். ஊரில் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டால், முந்தின காலத்தில் விடிய விடிய படம் பார்ப்போம். விடிஞ்சதுக்கு பிறகு நான் போய் சத்தி எடுப்பேன். ஏனென்று கேட்டால் நித்திரை இல்லாத சத்தி, ரட்சிக்கப்படாத காலத்தில், கத்தோலிக்கத்துக்கு இந்த காலத்தில் இருந்து கொண்டு நல்லா அப்பேக்கில் வந்து தெரியும் தானே, டிவிஎல் அப்பேக்கில் வந்து டிவிஎல் எல்லாம் பெருசாக இல்லை. அந்த அப்பேக்கில் அங்கே இது வலிக்க போடுறதையும் அது வலிக்க போடுறதையும் ஒழுங்கைக்கு இருந்து போடுறதையும் பார்க்குறது. சில வேளையில் வீட்டில் இருந்து அந்த டிவிகளை கொண்டு வந்து வாடகைக்கு பண்ணி கொண்டு வந்து போட்டு பார்ப்போம். அப்பேக்கில் எனக்கு ராராவாக இருந்து டிவி பார்த்தேன்னு சொன்னால் விடிக்க பரமளம்பி ஓடி போய் சத்தி எடுக்கிறது, சத்தியாக எடுப்பேன். ஏன்னா நித்திரை கிடையாது. ஆனால் இப்போ நம்ம ஆண்டவருக்கு எல்லாம் இருக்கிறோம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்களேன்ட்டு எவ்வளவு காலமாக நாங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணினோம்.
நான் சொல்கிறது பொய் இல்லைங்க. நீங்கள் போய் வேணுமென்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நான் அந்த சகோதரியை நான் உங்கள் மத்தியில் வைக்கத்தான் விரும்புகிறேன். ஏனென்று கேட்டால் ஜெரோமுடைய அம்மா இந்த மூப்பற்றாளில் இருக்கிறா. அவோடு சேர்ந்து நாங்கள் அந்த காலத்தில் விழிப்பாராதனை வச்சு நாங்கள் விழிப்பாராதனை வைக்கிறது, ஆஸ்பத்திரிகளுக்குள்ள போகிறது, என்ன பூசி ஜெபம் பண்ணுறது, இங்கே என்ன கன பேருக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தவர்களாயும் இருக்கிறோம், ஜெபம் பண்ணினவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அதெல்லாம் தலைகீழாக போயிட்டுது, குறைஞ்சி போச்சு. ஏன்னு கேட்டால் ஆண்டவர் மாற இல்லை, நீங்கள் மாறிவிட்டீங்க. ஆண்டவர் ஆண்டவராகவே தான் இருக்கிறாரு. ஆனால் மனுஷன் மனுஷனாக இல்லை. மனுஷன் மனமும் மாமிசமும் எந்த வேளையில் மாறுதோ அந்த வேளையில் மாறிடுவான் பாருங்க. ஒரு வருவார், ஆண்டவருக்குள்ளே வருவாங்க, ஞானஸ்தானம் எடுப்பாங்க. எடுத்து ஒரு கொஞ்ச நாளுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கணவனுக்காக போய் வேலை செய்வாங்க, கணவனுக்காக போய் அதை செய்வாங்க, கணவனுக்காக இப்போ இதை செய்வாங்க. கணவனை தேவ பக்கமாய் திருப்புறதற்கு மனைவிக்கு முடியலை. வியாபாரம் செய்கிறது, அது செய்கிறது, இது செய்கிறது, மனைவி அந்த பக்கமாகவே மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் அது திரும்பி என்ன செய்யணும்னா நாய் தன் கக்கினதை நக்குதுண்டு. அதுக்கு பிறகு நீங்கள் போய் எப்படித்தான் சொன்னாலும் அது தலையை ஏறாது. ஆனால் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாங்கள். ஆண்டவரை என்றைக்கு நாங்கள் பிடித்து கொண்டோமோ அன்றைக்கு ஆண்டவருக்காகத்தான் ஓட வேணும். ஆண்டவருக்காக ஓடுற ஓட்டம் அது விலையேறப்பெற்றதாக இருக்கிறது. அவ சரியில்லை, இவ சரியில்லை, இவ சரியில்லைன்னு சொல்கிற நீங்கள் தான் சரியில்லை. அவள் அப்படி கதைச்சா, இப்படி கதைச்சா, இப்படி கதைச்சா, அப்படி கதைச்சா, அவள் இப்படி சொன்னா அப்படி சொன்னான்ட்டு சொன்னான்ட்டு சொல்லி போட்டு பேசாமல் இருக்க வேண்டிய. என்னடா மேலே இருக்கிறவர் ஒருவர் அறிவார் இல்லையா? எல்லாத்தையும் அறிகிறவர், எல்லாம் வெல்லவர் இல்லவா? அப்போ அவருக்கு தெரியும் தானே ஒவ்வொரு மனுஷனை பற்றியும் ஒவ்வொரு மனுஷியை பற்றியும். அதனால அவர் சொன்னார் என்னென்னா திருக்கு எங்கள் உள்ளவர்கள் என்று. அந்த திருக்கு இருதயங்களையும் ஆண்டவர் அறிகிறவர். அப்போ நாம் என்ன செய்ய வேணுமா? உண்மையிலேயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாங்களாக இருந்தால் ஆண்டவரிடத்துல இருந்து பேசணும். ஆண்டவரே இதுதான் ஆண்டவரே, அதுதான் ஆண்டவரே, இப்படித்தான் ஆண்டவரே. சில பேர் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால் புத்திமதி அவங்களுக்கு விசனமாக இருக்கிறது. இன்றைக்கி பிள்ளைகளுக்கு நீங்கள் புத்திமதி சொல்லி பாருங்க, வேதத்தை படியுங்க, ஜபியுங்க, அதெல்லாம் உங்களுக்கு சரி வராது. நாங்கள் ஞாயிறு கிறிஸ்தவர்களாக மட்டும்தான் இருப்போம். நாங்கள் ஞாயிறு கிறிஸ்தவர்களாக மட்டும்தான் இருப்போம். அப்படி இல்லையான்னு நீங்கள் 2 பேச்சு பேசி பாருங்க. ஐயோ அதுக்கு ஏற்ற மாதிரியாக ஜோடியாய் இருந்து கதை சொல்லுவாங்க பாருங்க. இல்லாதெல்லாம் சொல்லி இருக்கிறதாய் அதை மாற்றி ஜனங்களையும் குழப்பி அந்த பக்கமாக திருப்பாத படிக்கை செய்வாங்க பாருங்க. முக்காவாசியும் சேர்ச்சுக்கதா பிரசங்கிக்கிறவர்களும் தான், பிரசங்கிக்கிற குடும்பங்களும் தான், எல்லாம் தான். இன்றைக்கு இந்தியாவிலேயும் தான் சொல்கிறேன், இங்கேயும் தான் சொல்கிறேன். சபை என்று சொன்னால் ஒரு பக்தி விருத்தி இல்லை. ஆண்டவர் வரும்போது யாருக்கு முதலடி என்றதை வேதமே தட்ட தெளிவாக சொல்லியிருக்கு. நீ விழித்திருந்தா தான் உன் ஜனங்கள் விழித்திருக்கும். நீ உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் மனைவிக்காக நீ விழித்திருப்பாயா இருந்தா ஆண்டவர் வரும்போது சொல்லுவார் என்னன்னு கேட்டா, நான் உன்னை அறியேன். நான் கொடுத்த ஆவி எல்லாருக்கும் அல்லவா கொடுத்த நான். ஏன்னா 10 ஞானமுள்ள ஸ்திரிகளுக்கும் எண்ணெயும் தீவட்டியும் கொடுத்திருக்கிற போது 5 தான் மங்கி எறியுது, 5 மங்காமல் பிரகாசித்தெரியுது. அப்போ எதை ஆண்டவர் கண்டார்? மங்கி எறிகிறதையா கண்டார்? மங்கி எறியாமல் பிரகாசித்ததை அவர் கொண்டு போகிறார் பாருங்க. அங்கே இங்கே மங்கி எறிஞ்சது வெளியில் போட்டுது. வெளியில் போகிறதுக்கு காரணம் என்ன? மங்கி பெருசாக எரியாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? நான் நீ போட்டி போகிறான். இப்போ தராசை இப்படி வச்சிங்கண்டா சபைகளுக்கு தராசை ஆண்டவர் வச்சாராண்டா, எத்தனை சபைகள் இப்படி நிற்கும், எத்தனை சபை அப்படி நிற்குமான்னு தெரியாது. பரிசுத்தவான்களுடைய சபை உயர்ந்திருக்கும், பரிசுத்தம் இல்லாதவன் என்ன செய்யும்? இப்படித்தான் நிற்கும். அப்போ ஆண்டவர் தராசை வச்சு தான் நாம் அளப்பாரான். தராசு. அப்போ விழித்திருக்கிறவர்களாக இருக்கணும், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருக்கணும். மாம்சம் பலவீனம் உள்ளது, அது அவங்களோட மாம்சம் பலவீனம் உள்ளது. அவர்களுக்கு ஆவி ஊற்றப்படவில்லை. அதுக்கப்புறம் அவங்க ஊற்றப்பட்டதுக்கு பிறகு இரத்த சாட்சியா மரித்தாங்கப்பா. இரத்த சாட்சியா மரித்தாங்க. இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் பவுலடியான் சொல்றான், நான் இரவும் பகலும் ஓடினேன். எவ்வளவு சேதங்கள் அவனுக்கு,
எவ்வளவு கவலைகள், எவ்வளவு துக்கங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு அடிகள். இன்றைக்கு உங்களுக்கு அது வந்துட்டா உடனே நிற்பீங்க நடுக்கட்டா. எங்களுக்கு நாங்கள் இப்படித்தான் வாழ்ந்தோம், இப்படித்தான் நடந்தோம், இப்படித்தான் இதண்டோம், இப்படித்தான் என்று உங்களையே நீங்கள் மேற்பூச்சா பூசிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் சொல்கிறேன். மேற்பூச்சிகள் எல்லாம் வேண்டாம். உங்களுடைய மேல் பூச்சிகளை எடுத்து போடுங்க. அதான் ஆண்டவர் சொல்றார் என்னன்னு கேட்டா, வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறைகள் உங்களுடைய உள்ளமெல்லாம் எப்படி உள்ளதான் திருக்குள்ளது. அதனால வாய்க்குள்ள போறதெல்லாம் தீட்டுப்படுத்தாது. வாய்க்குள்ள இருந்து புறப்படுகிறது பாருங்க. சொல்லாத எல்லாம் சொன்னு சொல்லுவாங்க. புத்திமதிகள் விசனமாய் போய் விடுகிறது. கடிந்து கொள்ளுதல் விசனமாய் போய் விடுகிறது. அதை பிள்ளைகளோ பெற்ற வேறு ஆர்தான் வந்து சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்று அவர்கள் பக்கமாக தங்களுடைய நியாயத்தை புரட்டி விடுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் விழிப்புணர்வாக இருப்பார்களா என்ன? விழிப்புணர்வுள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமான ஜனங்களாய் வாழ வேணும். என்னுடைய பிள்ளையை பற்றி எனக்குத்தான் தெரியும். உன்னுடைய பிள்ளையை பற்றி உனக்குத்தான் தெரியும். உன்னுடைய நண்பனை பற்றி உனக்குத்தான் தெரியும். அப்ப ஆண்டவர் தம்முடைய ஒரே வேறான குமாரனை அனுப்பினதுக்கு காரணம் என்ன? இங்கே வந்து எல்லாத்தையும் சரிப்படுத்தி போட்டு போகிறதுக்கு தான் அனுப்பினவர். நீங்கள் வந்து நான் போனதுக்கு பிறகு நீங்கள் பண ஐஸ்வர்யவானாயும் பெரிய புகழுடையவனாயும் பட்டமுடையவனாயும் படிப்புடையவனாயும் வாழுங்கள் என்று சொல்லி போட்டு போக இல்லை. அவர் வந்து உங்களுக்கு ஆத்தும தாகத்தை உண்டாக்கிட்டு போனவர். இன்றைக்கு ஆத்தும தாகமுள்ள நீங்களா இருக்கிறீங்களா? அவங்க போனால் போகிறாங்களுக்கு, இவங்க போனால் போகிறாங்களுக்கு, என் பிள்ளை, என் குடும்பம், என்னுடைய இது. அப்படியே நாங்கள் வெள்ளையும் சொல்லையுமா வாழ வேணும். தப்பானது என்னைக்கும் தப்புண்டா தப்புத்தான். எபேசியர் 5:14 பார்ப்போம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்திருந்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ எப்படியாயாம்? ஆதலால் தூங்குகிற நீ நல்லா தூக்கம் பாருங்க. அதனால தான் நீதிமொழியில் சொல்லியிருக்கு. என்னண்டு கேட்டால் இது இன்னும் கொஞ்சம் தூங்குவேன், இன்னும் கொஞ்சம் தூங்குவேன், இன்னும் கொஞ்சம் தூங்குவேன் என்று தூங்குறது. தூங்குற நீ எப்படியா இருக்க வேணுமா? மரித்தோரை விட்டு நீ எழுந்துரு. அப்பதான் மரித்தோர்களை நீ எழுப்ப முடியும். நீ எழும்பி இருந்தாதான், நீ தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணி அந்த மரித்தவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுத்தாதான் மரித்தவன் உயிர்த்தெழுவான். மரித்தோரை விட்டு எழுந்துரு. அப்பதான் தேவன் என்ன செய்வாரா? முன்ன பிரகாசிக்க பண்ணுவார். பிரகாசம் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையை நாங்கள் கண்டுகொள்ளுவோம். அப்போ தூங்குற நாங்கள் என்ன செய்ய வேணுமா? விழித்திருக்க வேணுமா? நமக்கு வந்து 1000 இதுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை நாங்கள் திருடுகிறோம் பாருங்க. அப்போ தூங்குகிற நீ என்ன செய்ய வேணுமா? விழித்திருந்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. மரித்தோரை விட்டு எழுந்துரு. நீ கேட்க மரித்து போய் கிடக்குறாங்க, அவங்கள பார்த்து நானும் தூங்க போகிறேன் பாருங்க. அவங்க தூங்குறாங்க, நானும் தூங்க வேணும் இல்லையா? அப்போ நானும் தூங்குவேன். இன்றைக்கு அப்படித்தான் போகுது காலம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காலங்கள். மத்தேயு 25
13 பார்ப்போம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அன்றையும் பரலோகராட்சியம் பிரதேசத்துக்கு பிரயாணம் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவன் வசமாய் ஒப்பு கொடுக்கிறது போல இருக்கிறது. அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால். அறிந்திருக்கிறீங்களோ? வருவாரண்டு அறிந்திருக்கிறீங்களோ? இப்போ வருவாரண்டு அறிந்திருக்கிறீங்களோ? அறியலை இல்லையா? அப்போ என்ன செய்யட்டாம்? இது யார் எழுதினது? மத்தேயு மலைப்பிரசங்கம் ஆற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதினது. அங்கே பவுலடியான் எழுத இல்லை, அங்கே பேதுரு எழுத இல்லை. அவங்க எல்லாம் இவருடைய அடிச்சு விடல நடந்த மனுஷர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதியிருக்கிறார், மனுஷகுமாரன் வரும் நாளையே நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் எப்படி இருக்கணுமா? விழித்திருங்கள். இப்போ என்ன சொல்லுவீங்க மட்டும் கேட்டால், விழித்திருங்களண்டா என்ன? உள்ளத்தால் விழித்திருக்கிறேன். சரி, ஓகே, உள்ளத்தால் நீங்கள் விழித்திருக்கிறீங்களா என்ன? உள்ளத்தில் எவ்வளவு திருக்கள் வச்சுருக்கிறீங்கன்னு தெரியுமா என்ன? அதாலேயா விழித்திருக்க போகிறீங்க? அநியாயம், அக்கிரமம், பிரிவினைகள், அது இது கரைகள், மற்றவனை பார்த்து மதிக்காத தன்மைகள் எல்லாம் உள்ளத்துக்குள்ளே கிடந்து அப்படியே களிமண் மாதிரி அப்படியே பிணையப்பட்டு போய் கிடக்குது. அதால் போய் எப்படி விழித்திருக்க போகிறீங்க? சிந்தனைகள் எல்லாம் நினைவுக்கு இதுக்குள்ள இருதயத்தில் இருந்து நினைவுகளில் ஆண்டவர் அறிகிற இருதயத்தின் நினைவுகளை ஆண்டவர் அறிகிறவராக இருக்கிறார். அப்போ இந்த பொல்லாததுகள் எல்லாம் இதுக்குள்ள வச்சுக்கொண்டு எப்படி விழித்திருக்க போகிறீங்க? அப்போ இருதயம் விழித்திருந்தா தான் கண்கள் விழித்திருக்கும். இருதயம் நமக்குள்ள விழித்திருந்தா கண்களும் விழித்திருக்கும். ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்ய வேணுமே நான், ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய்ய வேணுமே நான். வீட்டை இருப்பேன் நல்லா கர்ற நல்லா நித்திர விடுவேன் பாருங்க. நேர கணக்கு தெரியாத அளவுக்கு சில வேளையில அப்படியே தூக்கி மூடிக்கொண்டு கிடந்துருவோம். சில பேருக்கு ஜெபிக்கிறதுக்கு முடியாது. என்னென்னு கேட்டால், சில பேருக்கு வீட்டில் தடை, பயங்கர தடை ஜெபிக்கிறதுக்கெல்லாம். அது இங்கே இந்த ஐரோப்பியாவில் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் அஞ்சத்துக்கு உதவாத பிள்ளைகள். ஏனென்று கேட்டால், ஜெபிக்கிறது அதுகளுக்கு கற்றுக் கொடுத்தா தானே அதுகளை புற சொல்லி பிரச்சனை இல்லை, தாய் தகப்பனை கொடிச்சு தான் பிரச்சனை. தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும், வேதம் வாசிக்க கற்றுக் கொடுக்கணும். எந்த தாய் தகப்பனும் அந்த காரியத்தை பிள்ளைகளுக்கு செய்கிறதே கிடையாது. பிள்ளைகள் மனமும் மாம்சமும் போயின போக்கில் போகிறது, 2 வார்த்தைகளை படிக்கிறது, சபையில் 2 ஆராதிக்கிற துதிக்கிற பாடையாக தெரியாது, உலகத்தானுக்கு பாட தெரியும் ஐயா. வேதத்தை படித்து வேதத்தின்படி நடக்கிற போது அப்போ அந்த விழிப்புணர்வு வரும். அம்மாவுக்கு நேரம் இல்லை பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லி கொடுக்க, அப்பாவுக்கு நேரம் இல்லை வேதம் சொல்லி கொடுக்க. பிள்ளைகள் மனமும் மாம்சமும் போன போக்கில் போய் காதல் கத்தரிக்காய் அது இது கண்டு என்னத்தையோலாம் பார்த்து கொண்டு வருகுதுகள். பிறகு பிள்ளைகளை சொல்கிறது, பிள்ளைகள் கட்டுப்போச்சு இது கட்டுப்போச்சுன்னு தலையில் கையை வைக்காத, நீ உன் கையெடு. பிள்ளைகள் கட்டு போகிறதுக்கு நீங்கள்லாம் காரணம். அவன் கேட்டு பாருங்க, எங்கள் பிள்ளைகளை நாங்கள் சுத்தமாக வளர்த்துருக்குறோம். எங்கே சுத்தமாக வளர்த்துருக்குறீங்க? வாயை திறந்தாலே போய், வாய்க்குள்ளே வர்றதெல்லாம் முழுக்க போய். பிள்ளைகளை சுத்தமாக வளர்த்துருக்குறோம். அடுத்தவன்கிட்ட கேட்டால் தான் தெரியும் உங்களோட பிள்ளைகளை நீங்கள் சுத்தமாக வளர்த்துருக்குறீங்களா, சுத்தம் இல்லாமல் வளர்த்துருக்குறீங்களா. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது இந்த வேதம். பிள்ளைகளோட சேர்ந்து ஒரு நாள் பார்த்து நீங்கள் விழிப்பாராதனை வச்சிருக்கிற தாய் தகப்பன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு நாள் பார்த்து பிள்ளைகளோட சேர்ந்து உட்கார்ந்துருந்து வேதத்தை படித்து அதுக்கேற்ற மாதிரி கதைச்சு அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகளை வளர்த்து போல் தினகரனுடைய பேரன்மார் பேத்திமாரை பாருங்க. அந்த பேத்தியார் இருந்த 2வது பேத்தி எப்படியெல்லாம் அதுகள் சின்னல்ல இருந்து, அதான் சொல்கிறோம், வளரும் பயிர முளையில் தெரியுமா, வளரும் பயிர முளையில் தெரியுமா. வேதத்துக்கு வளர்த்தெடுக்கும் போது அதுகளுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒரு ஐக்கியம், குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம், குடும்பத்துக்குள்ள ஒரு அன்பு, குடும்பத்துக்குள்ள ஒரு மற்றவன் சொல்லி கொடுக்குறான். நான் பாருங்க, கதைக்க வேணாம், ஆவிக்குரிய வேலாமா. எங்களையெல்லாம் ஆவிக்குரிய அந்த கூட்டிக்கொண்டு வந்தால் வேலை ஆவிக்குரிய வேலான்னு பார்க்கல. ஆவிக்குரிய வேலை சொல்லி குடிக்கணும், கதைக்காத சிரிக்க.
தீன்மையை நன்மையினாலே வெல்லென்று சொல்லி கொடுக்குற இந்த நாவு தான் ஆவிக்குரியவன் என்று சொல்லாதேங்க. ஆக்களை பிரித்து எடுக்கிறவன் எல்லாம் ஆவிக்குரியவன் என்றால் அப்போ ஆக்களை சமாதானம் பண்ணுறவன் எல்லாம் மாறு. யார் ஆக்கள்? அந்த 3 பேர் உங்களுக்கு சொல்லித்தார 3 பேரையும் எனக்கிட்ட கொண்டு வாங்க. ஆவிக்குரியவளா அவியல். குடும்பத்தை கெடுக்கிறவன் எல்லாம் ஆவிக்குரியவன்டா, குடும்பத்தை நடத்துகிற கட்டுறவன் எல்லாம் மாறு. நல்ல வாய்க்கு வந்தபடி காதைப்போம் பாருங்கோ. மத்தேயு 25:13 மனுஷன் வரும் நாளையும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியா என்ன செய்யணுமாம்? இருதயத்தினாலும் கண்களினாலும் விழித்திருங்க. மனம் திரும்ப வேணும். மனம் திரும்பினா தானே விழிப்புணர்வு வரும். கடிந்து கொள்ளுதலும் வேத வாசிப்பினாலே வேதத்தினாலே கடிந்து கொள்ளுதலை அதை ஏற்றுக்கொள்ள வர வேண்டியதாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு இதை செய்யாத, இது பிள்ளை என்று சொல்லி பாருங்க. எந்த பிள்ளையும் அதை ஏற்றுக்கொள்ளாது இந்த நாட்டுகளில். ஏனென்றா இந்த நாட்டு பிரச்சனைகளை வச்சு 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 பிள்ளைகளை தாய் தகப்பன் கெடுக்கிறாங்க. கூடாத காரியம். பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்க வேணும் என்று தெரிய வேணும். விட்டுற வேணும். ஏனென்று கேட்டால் மலிஞ்சா சந்தைக்கு வருந்தானே. மத்தேயு 24 பார்ப்போம். பிள்ளைகளுக்கு நற்பழக்க வழக்கங்கள் கற்றுக் கொடுக்கணும். விழித்திருக்கிற பிள்ளைகளா. நாளைக்கு வாலிபர்களும் கன்னியர்களும் குழந்தைகளும் தான் பரலோராட்சியத்துக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர்கள்லாம் எண்ணெயோடு போகணும், தீவட்டியோடு போகணும், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையோடு போக வேணும். 5 ஸ்திரியலைப் போல கைவிடப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நீங்களெல்லாம் தாய் தகப்பன்மார் எப்படி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் இருந்தால் தான் உங்கள் பிள்ளைகள் இருக்கும். அதை ஒருத்தருக்கு சொன்னாங்க. என்னென்னு கேட்டால், அப்பா கதவை பூட்டி போட்டுருந்து உள்ளுக்க இருந்து அப்பா பூட்டி போட்டு அப்பாட இது அப்பா தான் பரலோகம் போனால் சரி. அங்கே இருக்கிற பிள்ளைகள் போக வேண்டிய அவசியம் இல்லை, மனைவி போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு பாஸ்டர்மாரெல்லாம் அதைத்தான் செய்கிறாங்க. என்னென்னு கேட்டால், தனியாக போயிருந்து அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. தாங்க என்னென்னு நாங்கள் பரலோகம் போயிடுவோம். இங்கே இருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளை பற்றி கவனமே இல்லை. அதுக்கப்புறம் பிள்ளைகள் நாரி கொடுக்கும்போது சந்திக்கு வரும்போது தான் அங்கே அழுக நடக்கும். ஏனெண்டா பிள்ளைகளை கவனம் எடுக்க வேண்டியது தாய் தகப்பன்மார். தாய் என்ன செய்வான்? என்றைக்குமே தாயை நீங்கள் யோசிப்பாரு. நான் அப்படி இருக்க மாட்டேன். பிள்ளைகண்டு சொன்னால் பிள்ளைகண்டே சொல்லி போடுவேன். அதெல்லாம் எனக்கு சரி வராது. நீங்கள் எப்படியாவது என்னை எடுத்துக்கொள்ளுங்க, எனக்கு சரி வராது. பிள்ளைகண்டா பிள்ளைதான். அதே மாதிரி தான் தாயானவள் என்ன செய்யணும்னா பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை கற்றுக் கொடுக்கணும். நல்லதை கற்றுக் கொடுக்கணும், தீய வழிகளை கற்றுக் கொடுக்கக்கூடாது. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்போ சகல ஜனங்களினாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரலடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். இதெல்லாம் நடக்குது பாருங்க, சபையில் நடக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுக்குறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த முத்தம் செய்கிற காரியங்களில் தயவு செய்து இந்த முத்தம் செய்கிற ஆக்களோட கிட்ட போகாது. ஏன்னு கேட்டால் முத்தம் செய்து யூதாஸ் கரியோஸ்தை போல இருப்பாங்க. உள்ளே உண்டு வழியிலே உண்டு. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இன்றைக்கு அநேகருடைய அன்புகள் தணிந்து போகுது பாருங்க. அக்கிரமம் மிகுதியாக கிடக்குது. அதனால தான் அழிவு. தேசங்களில் அழிவுக்கு காரணம் அகந்தைக்கு கூடியது அழிவு. அப்போ அக்கிரமம் மிகுதியாய் போய் கிடக்கிறது. ஒரு அன்பண்ட காரியங்கள் இல்லை. சகோதரங்களோட அன்பில்லை. ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்ட சகோதரங்களோட அன்பில்லை. கூட பிறந்த சகோதரங்களோட சகோதரிகளோட அன்பில்லை. பெத்த தாயோட அன்பில்லை. ஆனால் என்னன்னு கேட்டால் நாங்கள் யாரு? போலி கிறிஸ்தவர்கள். ராஜ்யத்தை முடிய வரியந்தவன் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிய வரியந்தவன் யாருக்குள்ள நிலைத்திருக்க வேணும்? கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க வேணும். அதுவும் பரிசுத்தமாய் நிலைத்திருக்க வேணும். விழித்திருந்து நிலைத்திருக்க வேணும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும். முடிவு வந்து கொண்டே இருக்கிறது.
ஜலப்பிரளயத்தை காண்கிறீங்களே, நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததான்? ஜலத்துக்கு பெண் கொடுத்து புசித்து குடித்து உணர்வடையாமல் இருந்தார்கள். மாறிக்கொண்டு போகிறது வெள்ளம். மேலும் பாழாக்குற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவார்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவான். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவான். அந்நாளிலே கர்ப்பவதியானவளுக்கும் பால் கொடுக்கிறவளுக்கும் ஐயோ! கர்ப்பவதியானவளும் பால் கொடுக்கிறவளும் எந்த காலத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது. குளிர்காலத்தில் நடந்தால் அதெல்லாம் கஷ்டம் அவங்களுக்கு. ஆனால் அதனால் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்க. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவியாததும் இனிமேலும் சம்பவியாததும் இந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்களிலே குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன சும்மா இருந்தால் போல குறைக்கப்படுமா என்ன? இல்லையே. ஆண்டவரிடத்துல இருந்து விழிப்புணர்வுள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணு. ஜெபத்தில் கேளு, ஆண்டவரே என் ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேணும். நான் நினைக்கல அன்று இந்த எஸ்தர் ராணியா மாதிரி, அன்று இந்த சாமுவேல் மாதிரி இருக்க சொல்லி சொன்னால் நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாலும் சொன்னால் நம்பாதீங்கள். ஏனெனில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்தவர்களும் கள்ள போதகர்களும் எழும்பி கூடுமான அளவுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார். இதோ முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் இதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொன்னாலும் போகாதிருங்கள். அப்போ நாங்கள் எப்படியா இருக்க வேணுமா? இங்கே நாங்கள் பார்க்கல பார்த்தா நாம் இதில் பார்க்க ஆண்டவர் இந்த நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் என்ன ஆண்டவர் இந்த நாளிலே வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. அதனால் என்ன செய்ய வேணுமா? விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவார் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட வெட்டான் என்று அறிவீர்களே. அப்போ திருடன் வருவான் என்று தெரிஞ்சால் வீட்டெஜமான் காத்திருப்பான் இல்லையா, காவல் காத்திருப்பான். அப்போ அதே மாதிரி தான் ஒரு காலத்தில் எங்களுடைய அம்மா அப்படித்தான். என்னென்று கேட்டால் கள்ளன் வந்துட்டான் என்று தெரிஞ்ச உடனே, ஆனால் கள்ளன் வருவான்ன்றது அது என்னவோ ஒரு விதத்திலே எங்களுடைய அம்மாவுக்கு தெரியும். ஆனாலும் அந்த கள்ளன் இன்றைக்கு எங்களை வீட்டுக்கு வருவான்ன்றது எங்களுடைய அம்மாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், அது நான் காலத்தின் இதுகளை இதண்ட விரும்பலை. ஆனால் எங்களுடைய அம்மாவுக்கு தெரியும். ஆனால் எங்களுடைய அம்மா என்ன செய்தாண்டா, கள்ளனை விட்டு கலைச்சு அவனுடைய வேட்டி எங்களுடைய அம்மாட கையில் அவன் ஓடிட்டான் பாருங்க. ஆனால் ஓடினவன் என்ன செய்தான்டா, திட்டியால் ஓடினபடியா நாயல் விட்டு கலைச்சி அவனை கடிச்சு போயிட்டு. அடுத்த நாள் எங்களுடைய அம்மா வேலைக்கு போகிறான். டாக்டர் அந்தரனை விட்ட வேலைக்கு போகிறான். அங்கே டாக்டர் அந்தரனோடேருந்து அந்த மருந்து இதுகள் ஹெல்ப் பண்ணுற வேலை. அப்படி போகும்போது அவர் நாய் கடித்து வாரார். அந்த நேரத்தில் அங்கேயே அதில் ஒரு பொய் சொல்லிட்டார். என்னென்னு கேட்டால், செகண்ட் ஷோ படத்துக்கு போனோடைய நாய் கடிச்சிட்டு எங்களுடைய அம்மா இருந்துட்டு சொல்லிச்சான், அப்படியே நீங்கள் என் வீட்டை வந்து ஆடு அளவெடுக்க வந்து போட்டு இப்படியெல்லாம் போய் சொல்லுவியாண்டு. ஏன்னா அவர் முதல் நாள் 2 நாளைக்கு முன்னவே எங்களுடைய அம்மாட்ட வந்து அந்த ஆட்டை கேட்டுருக்கிறார். அப்போ அவர் ஒரு கள்ளி செய்கிறார் ஐயா. அவங்களுடைய அம்மாவுக்கு புரிஞ்சு, அம்மா பாருங்க ஆயத்தமாக அதுதான் சொல்கிறது, கண்ணமிட்டு கொண்டிருக்கோம். எதையுமே நாமல் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்னத்தை நாங்கள் யோசித்து ஆண்டவரோடு இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். புத்தி உள்ளவர்களாக இருக்க வேணும். நீங்கள் நினையாத நாளிலே மனசகுமாரன் வருவார், அதனால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வந்து உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் ஆவான். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். அப்படி செய்கிறவன் தான் பாக்கியவான், அப்படி செய்கிறவள் தான் பாக்கியவரி. இங்கே பார்க்கிறோம் நாங்கள். இந்த 10 ஞானமுள்ள ஸ்திரிகளை பார்க்கிறோம். அவர்கள் எண்ணெயோடும் தீவட்டியோடும் இருந்தார்கள். புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். மற்றது 1 கொரிந்தியர் இல்லை லூக்காவை முதல் பார்ப்போம். லூக்கா 9:32.
பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோட நிற்கின்ற 2 பேரையும் கண்டார்கள். ஆனால் லேசாக முழிச்சிட்டாங்க பாருங்க. லேசாக முழிச்சோன்னு அங்கே எலியாவும் மோசையும் நிற்கிறத காண்றாங்களா. லேசாக முழிச்சிட்டு அதுக்கு பிறகு நித்திரை மயக்கமாக போயிட்டாங்க. இதில் லேசான ஒரு முழிப்பு. யார் அதுங்க ஆண்டவரோட பேசுகிறாங்க அதை மட்டும் பார்த்துட்டு கண்ணை மூடுவோம். அப்படியா இருந்திருக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணுமாம்? சரியான விதத்தில் விழிப்புணர்வாக இருக்க வேணும். அது அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கப்பட இல்லை. பரிசுத்த ஆவியானவர் கிடைச்ச நாங்களே நல்லா சூறு புரண்டு நித்திரை விடுறோம். சூறு புரண்டு நித்திரை கொண்டு போட்டு என்ன செய்வோம்? விடிக்க எழும்புவோம். எத்தனை மணிக்கு எழும்புவோம்? அதை அடித்தோம் பிடிச்சோம் கொண்டு வேலைக்கு விடுவோம். என்ன ஒரு 5 நிமிஷம், ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே இன்றைக்கு எங்களை ஆண்டவரே கத்தாவே வேலைக்கு போகிறோம், எங்களை மன்னிச்சு கொள்ளுங்கோ. நாங்கள் ஏன் அந்த 5 நிமிஷத்துக்கு ஜெபிக்கிறத விட நீங்கள் உங்களுக்கு ஒரு 6 மணிக்கு வேலைன்னு சொன்னால் ஒரு 4 மணிக்கு எழும்பி உங்களால் முடியலையா? ஏன் 9 மணிக்கு படுத்து நீங்கள் 4 மணிக்கு எழும்பி எத்தனை டொச்சுக்காரங்க எழும்பி வேலையோடு படுத்துட்டு வேலையோடு எழும்பி ஜெபம் பண்ணிட்டு போகிறதுக்கு உங்களால் முடியலை? உங்களால் முடியலை. எங்களால் முடியலை. எங்களுக்கு அலுப்பு. என்ன அலுப்பு? அது ஒரு சாட்டு போக்கு. அது ஒரு சாட்டு போக்கு. வேலை இல்லாதவனும் அதைத்தான் சொல்கிறான், வேலை உள்ளவனும் அதைத்தான் சொல்கிறான். லூக்கா 2:37. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாளாம். இரவும் பகலும். அப்போ இரவு என்ன செய்கிறாள்? விழித்திருக்கிறாள் அந்த விதவை. இரவும் பகலும் தேவனை ஆராதிக்கிறாள். இப்போ ஆராதிக்கிறதுக்கு பயம் வீடு வழிய, துதிக்கிறதுக்கு பயம் வீடு வழிய, ஜபிக்கிறதுக்கு பயம் வீடு வழிய. ஏன்? இதனால் குடும்பம் 2ஆக போகுது. குடும்பங்கள் 2ஆக போகுது. கணவன் மனைவிக்குள்ள உரசல், மற்றது கிளிபாடுகள், குடும்பத்துக்குள்ள கிளிபாடுகள், இதுகளெல்லாம் எந்தால ஜெபம் பண்ணுறதால வருகுதான் பாருங்க. இதெல்லாம் கேட்டிங்கன்னு சொன்னால் என்னத்தை சொல்கிறோன்றே தெரியாது. வரப்போகுது யுத்தம் பாருங்க. அப்பேக உங்களோட படிப்பு, பட்டம், உங்களுடைய இதுகள் எல்லாம், பெருமைகள், சுயங்கள் எல்லாம் தரமட்டமாகும். காலஞ்செல்லாது. ஒவ்வொரு வருஷமும் தான் நான் சொல்கிறேன். போன வருஷம் அப்படி என்ன, இந்த வருஷம் இப்படி என்ன, அடுத்த வருஷம் நீங்கள் போய் இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது. ஏன்னு கேட்டால் திடீரெண்டு வரும் யுத்தம், திடீரெண்டு வரும் எல்லாம் ஒரடியாக சேரும். அப்பேக்க நீங்கள் படித்த புத்தகங்கள், நீங்கள் படித்த பென்சில்கள், நீங்கள் படித்த நீங்கள் தேய்ச்ச ரேசர்கள், இதெல்லாம் எங்கே உதவும்? இந்த பாருங்க, ஸ்ரீலங்காவில் பிள்ளைகள் படித்த பிள்ளைகள், பள்ளிக்கூட பிள்ளைகள் 6 அடித்து கொண்டு போட்டது 12 பேரையோ 15 பேர். ஆனால் அது கொண்டு போனது என்ன செய்ய மாட்டா? சமுத்திரம் தான் விழுங்கினதை ஆண்டவர் வரும்போது அதை ஒப்படைக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கற்றுக் கொடுக்கணும்? புளியாண்டானை வளர்க்க வேண்டிய வழியில் அது அப்போ தான் முதிர் வயதிலும் கனி தரும். நீங்கள் நல்ல மரமாக இருந்தால் தான் உங்கள் பிள்ளைகள் நல்ல கனியை கொடுக்கும். உங்களோட பேச்சை கேட்காத பிள்ளைகள் அடுத்தவன் பேச்சை கேட்குது தானே. ஏன் கேட்குது? என்னத்துக்கு கேட்குது? உங்களை போலான் இருக்குது. நீங்கள் அடுத்தவன் இதெல்லாம் நீங்கள் வளர்றீங்க. அதனால் அந்த பிள்ளைகளும் அதே தான் வளர்க்கு. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது வேதம். வேதம்தான் வெளிச்சம். எத்தனையோ பிள்ளைகள் வேதத்தை தூக்க முடியல. கத்தி கத்தி இரவு பகலா சொன்னாலும் தூக்க முடியல. அம்மாவுக்கு நேரம் இல்லை. ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க, என்னென்னு கேட்டால், நீங்கள் பாட்டி தானே, நீங்கள் சொல்லி கொடுத்தா என்னென்னு அநேக பாட்டிமார் சொல்லுவாங்க. அங்கே பாருங்கள், எங்களுக்கு சொல்லி போட்டுருக்குறாங்க இவங்க எல்லாம் என்ன தாய் தகப்பன். வேலை 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 வேலையண்டு ஓடுறது, வேலையிலேயே கண்ணை வச்சு, பணத்திலேயே கண்ணப்பட. அதான் அந்த ஒர்க்மேன்
பாட்டு ஒன்று பாடிக்கிறார். பணத்தின் மேலே கண்ணு போச்சையா, போச்சையா உன் அபிஷேகம், ஆக்கள் மேலே கண்ணு போச்சையா, அம்போதான் உன் அபிஷேகம், காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டரும். எப்போ கொண்டரும்? அது எந்த நேரத்திலையும் கொண்டரும் வறுமையை. பணத்திலே தேங்கி விடாதே, அது எங்கே கொண்டு போகுமா? பாதாளத்துக்கு கொண்டு போகும் பணம். அழைத்த அழைப்பில் நீ என்ன செய்ய வேணுமா? நிலைத்திருந்து ஆடுகளை நல்ல மேய்ப்பனாகிய நாங்கள் நல்ல வடிவாக கவனித்து வளர்க்கவும். அதனால் ஆண்டவர் சொல்கிறேன், நானே நல்ல மேய்ப்பன், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். தன்னுடைய ஆடுகள் எங்கே போகுது எங்கே வருதுன்னு அவர் கவனிப்பார். அவருடைய கையிலே ஒரு கோல் இருக்குது ஆடுகளை கொண்டு போகிறதுக்கு. உங்களுடைய கையில் என்ன இருக்குது? வேதத்தை உங்களுக்கு கொஞ்சம் படித்து போட்டு அப்படியே விட்டுருவீங்க. ஆடுகளுக்கு கொடுக்குறது அந்த ஞாயிற்றுக்கிழமை தான், அந்த சனிக்கிழமை தான், அந்த வெள்ளிக்கிழமை தான். குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒவ்வொரு நாளும் வேதம் வேணும் ஐயா. ஒருத்தவங்க சொன்னாங்க, பிள்ளைகளை நடத்துகிற வழிகளை பெற்றோரை வீட்டுகளில் பார்த்தா தான் தெரியும், சரியும் வெளியில் பார்த்தா தெரியாது. அப்போ அது சில தாய் தகப்பன்மார் பிள்ளைகளை வந்து பேசுகிறது. நான் பேசுகிறேன், நான் உங்களுக்கு உண்மையை தான் சொல்கிறேன். எனக்கு குழப்படி செய்கிறது பிடிக்காது, பொய் சொல்கிறது பிடிக்காது. நான் பேசுவேன். எங்கள் பிள்ளைகள்கிட்ட கேட்டாலும் சொல்லுங்கள், அம்மா பேசுவா, கண்ட மாதிரியும் பேசுவான்னா, நான் அதுக்காக நான் தூசணம் பேசுகிறேன் இல்லை, கண்ட மாதிரியும் பேசுகிறேன்டா என்ன, இப்படி தான் பேசுவேன். இதுதான் இதுதான்டா. அவங்களுக்கு அது கண்ட மாதிரின்னா என்ன மாதிரின்னா அவங்களுக்கு எனக்கு தெரியாது. இப்படி செய்யாத அப்படி செய்யாத, என்னத்துக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன்னு பேசி 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 தான் பிள்ளைகளை வளர்த்தது. பேசி பேசித்தான் வளர்த்தது. ஆனால் பேசி பேசின்னா அதுக்காக நடுகளும் பேசிக்கொண்டு இல்லை. அவைய செய்கிற பிள்ளைகளை காட்டுறதுக்கு பேசுகிறதை ஒழிய மற்றபடி பேச மாட்டேன். இவைய செய்கிறதெல்லாம் நியாயமாக இருந்தால் தாய் தகப்பனேன்னு பேச போகிறாங்க, பேச மாட்டாங்க. எந்த தாய் தகப்பனும் பிள்ளைகள் குறுக்கு வழிக்கு போகிறத விட மாட்டாங்க. அதே மாதிரி தான். ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, நாய் பண்டி பூனை அது இதுன்னு சொல்லி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். ஆனாலும் பிள்ளைகளை எப்படி பேச வேணுமென்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் கண்ட மாதிரியும் பேசுகிற கூட்டங்கள் அல்ல. ஏன்னா நாங்கள் அந்த பரம்பரையில் பிறக்கவும் இல்லை. கண்ட மாதிரியும் நாங்கள் பேச மாட்டோம். பிள்ளைகள் புல செய்தால் புலதான். ஆனால் நாங்கள் பிள்ளைகளை அப்படி பேசினாக்களும் இல்லை. நாங்கள் என்னுடைய சின்ன மகனை நான் பார்வையில் பார்த்தா அவன் இருப்பான். அவனை நான் பேசுகிறதே கிடையாது. ஏன்னு கேட்டால் அவன் தண்டை வழியில் வருவான். புல செய்கிற பிள்ளைகளை பேசும்போது அதை பாருங்கள், புரட்டி எடுத்து சொல்லுவாங்க பாருங்கள். புரட்டி எடுத்து ஒரு தாய் இன்னும் வளர்க்காமல் தன்னுடைய ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு பழக்க வேண்டியதை பழக்கித்தான் அதை வளர்ச்சி எடுத்தவன். இப்போ வந்திருக்கிற பொம்பளைகள் பாருங்க, அவளைகளுக்காக இவங்கள் என்ன செய்வாங்கன்னு அவளைகளுக்காக பிறந்து பேசுவாங்க. இரண்டு கேட்டால் அதுகள் ஒரு எப்படி என்று சொல்கிறான்னு எங்களுக்கு தெரியாது. சில பொம்பளைகளை பற்றி தான் நான் சொல்கிறேன். அதுக்காக அதை எடுத்து வச்சு அவள் இப்படி கதைச்சா அவள் அப்படி கதைச்சான்னு சொல்லக்கூடாது. சரியோ, எப்படியாவது எடுத்துக்கொள்ளுங்க. அது நீங்கள் உங்களுக்கு கண்டு எடுத்தானே அடுத்தவனுக்கு கண்டு எடுத்தானே நீங்கள் செய்தால் உங்களுக்கு கண்டும் எடுங்கும். அது உங்களுக்கு கண்டு எடுத்தால் சரி. ஏன்னா அந்த பொம்பளைகள் வந்ததுக்கு பிறகுதான் ஆம்பளைகள் இப்படியான ஒரு கேவலத்துக்கு வராங்க. அதுக்கு முன்னே அவங்க வளர்ந்த வளர்ப்புகள், அவங்க வளர்க்குற இதாண்டு ஆண்டவருக்கு வளர்த்து ஆண்டவருக்குள்ள இது பண்ணி, ஆனாலும் அவங்கள எப்படி செய்தாலும் கத்தருக்க இருந்துட்டா நல்ல மண்டு நினைக்கிறதான் எந்த தாயும். ஆனால் சில பேர் இருக்கணும் பாருங்க, பிரித்து விடுவாங்க பிள்ளைகளை. அதுகள் பேர் திருப்பி அதுகளை கொண்டு வர்றது கரை சரி. ஆனால் அதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்க வேணும். ஆனால் தாங்கள் செய்கிறதெல்லாம் சரி, மற்றவன் செய்கிறதெல்லாம் புல. நாங்கள் வேசித்தனம் பண்ணுவோம், நாங்கள் அது செய்வோம், நாங்கள் இது செய்வோம், சபைக்கே இருந்து கொண்டு. ஆனால் மற்றவன் செய்தால் மட்டும் அவனை நாங்கள் இறக்குவோம், அவனை இதண்டுவோம், அவனை துன்பப்படுத்துவோம். இந்த காய வடுக்கள் அவங்களுக்கு ஆறாது. நீங்கள் அதுக்கு பிறகு போய் ஆட்டை வாண்டு கூப்பிட்டாலும் ஆடும் பெறாது, மாட்டை வாண்டு கூப்பிட்டாலும் மாடும் பெறாது. சரியோ, உங்களுக்கு ஒரு நியாயம் அடுத்தவனுக்கு ஒரு நியாயம் வைக்கிறது தப்பான காரியம். அதைத்தான் சொல்லி பேசுவேன். ஒரு காரியம் பிள்ளையண்டு சொன்னால் பிள்ளைகள்கிட்ட பிள்ளையண்டு தான் பேசுவேன். மற்றபடி கண்ட மாதிரியும் பேச மாட்டேன். நான் கண்ட மாதிரியும் பேச மாட்டேன். இந்த வேதத்தில் இருக்கிறத வச்சு பேசுவேன். வேதத்தில் இருக்கிறத வச்சு சில காரியங்களை சொல்லுவேன். அது அவங்களுக்கு அது விஷனமாக இருக்கிறண்டா நமக்கு ஒன்றும் தெரியாது.
ஆனால் டொச்சுக்கார பிள்ளைகளுக்கு இப்போ தூசணம் மண்டா என்னன்னு தெரிகிற பிள்ளைகளுக்கு தமிழில் தூசணம் மண்டா என்னன்னு தெரியாதா? அதுக்கு ஒரு வியர்த்தனம், அதுக்கு ஒரு டொல்மேச். இதெல்லாம் போலி வாழ்க்கை, பொய் வாழ்க்கை. அடுத்தவனை நாங்கள் எப்படியாவது விழுத்த வேணுமென்ற ஒரு வாழ்க்கை நினைக்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கை. இப்படி பல பேர்கள் இப்போ நான் பார்த்துருக்குறோம். பல பேர்களுக்குள்ள இந்த முறைப்பாடுகள் இருக்குது. அநேகருடைய முறைப்பாடுகள் இதுதான். சரியோ. ஆனால் இப்போ இதை வச்சு என்ன செய்யணுன்றா, சபைக்குள்ள இருக்கிற ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் தங்களுக்கு தாங்கள் ஊழியத்தில் மேன்மை அடைய வேணும், ஊழியத்தில் இன்னும் முன்னேற்றம் எடுக்க வேணும் என்றதுக்காக இருக்கிறவனை இறக்க வேணுமென்றதுக்காக எவ்வளோத்தையோ கொண்டு வந்து கோர்வை போடுவாங்க பாருங்க. இந்த ஊழியக்காரருக்கு நான் சொல்லுவேன், தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. ஏன்னா இருக்கும் இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கியமாக இருக்கும். நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு ஊழியத்தை செய்யுங்க. அடுத்தவனை விழுத்தித்தான் நீங்கள் ஊழியம் செய்ய வேணுமெண்டா அது தப்பான காரியம். அடுத்தவன் பாட்டை எடுத்து தான் நீங்கள் வாழ வேணுமென்னு சொன்னால் அது கூடாத காரியம். என்னென்னு கேட்டால் அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டவர் எங்கேயுமே மோசையை பேசியிருக்கிறார், மோசையை சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் என்னென்னு கேட்டால் பேசன்னு சொன்ன இடத்த அடிச்சிட்டான். ஆனால் அடித்தாலும் ஆண்டவர் அவனை நடத்தி கொண்டு போகாமல் இருக்கே இல்லையே, நடத்தி கொண்டு தானே போனவர். ஆண்டவர் தானே அவனை தாட்டது. நீங்களே இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க. விழித்திருங்க, விழிப்புணர்வுள்ளவர்களாக இருங்க. உங்களோட உள்ளத்தில் நீங்கள் கரதரையற்றவர்களாக இருந்தால் தான் மற்றவர்களை நடத்த முடியும். நான் மஞ்சத்தில் ஏறுவேன், நான் ஆண்டவருக்கு ஒப்பாக இருப்பேன், நான் ஊழியக்காரன், நான் அதுக்கு மேலால் இருப்பேன், இதுக்கு மேலால் இருப்பேன் என்று நினைக்கிறதெல்லாம் தப்பு. அவனை விழுத்தி இவனை விழுத்தி நான் வருவேன் என்று நினைக்கிறதெல்லாம் தப்பு. எங்கே யாருக்கு பிரச்சனை வருமென்று எதிர்பார்த்து கொண்டு இருக்காதுங்க. பிரச்சனை எல்லாருக்கும் வரும். இன்றைக்கு அவங்களுக்குன்னா நாளைக்கு உங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கவன். ஊழியம் கொள்ளக்கூடாது. ஊழியத்தை கொள்றதில்லை, ஊழியத்தை செய்ய வேணும். ஒரு மனுஷன் விழுந்து கிடந்தால் நல்ல சமாரியான பார்த்தீங்க தானே, வாசிக்கிறீங்க. அதை பற்றி ஒன்றையுமே தியானிக்கிறது இல்லை. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறதில்ல, நீங்களும் கற்றுக்கொள்றதில்லை. அதுக்குத்தான் வேணும். வேதத்தை படிக்கிறதுக்கு தான் விழிப்புணர்வு வேணும். ஆண்டவரோட உறவாடுறதுக்கு தான் விழிப்புணர்வு வேணும். ஜெபிக்கிறதுக்கு தான் விழிப்புணர்வு வேணும். அடுத்தவனை விழுத்துறதுக்கும், அடுத்தவனை காயப்படுத்துறதுக்கும், அடுத்தவனை அவன் அப்படி சொல்லிட்டா, இப்படி சொல்லிட்டா, இது சொல்லி போட்டா, அது சொல்லிட்டா, உங்களோட பெருமையெல்லாம் கொண்ட குப்பையில் போடுங்க. உங்களோட பெருமையெல்லாம் குப்பையில். பணம் பந்தியில், குணம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்களே. பணம் தான் பந்தியில் கிடக்குது, குணம் எல்லாம் அங்கே இருக்குது, குப்பையில் கிடக்கு. அப்போ உங்களோட பெருமையும் குப்பையில் தான், உங்களோட புகழும் குப்பையில் தான், எல்லாம் குப்பைக்குள்ள தான். பணம் மட்டும்தான் அங்கே நின்று ஆடுது. பணத்தை வச்சு என்ன செய்ய போகிறீங்க இனி வருங்காலம்? கேட்குறேன். சம்பாதிக்கிறீங்க. எத்தனையோ நாடுகள் மண் சரிவினாலும் அதாலும் இதாலும் அப்படி பார்த்து கூட உங்களுக்கு உணர்வு இல்லையண்டா. வேணும் தான், போதுமன்ற அளவுக்கு வேணும். ஒரு பிரச்சனையா கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவை. அதை கொண்டே நீங்கள் 5 10 ஆக்கலாம், 10 15 ஆக்கி சாப்பிட்றதுக்கு. யுத்தம் வந்தால் நாங்கள் எங்கே போகிறது? வேறு நாடுகளுக்கு போனால் அங்கே பாசைகள் தெரியாதே. பாசையே நீங்கள் ஸ்ரீலங்காவில் இந்த வரைக்கும் இந்த பாசையெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்தீங்களோ? எப்படி பாருங்க ஜனங்கள் எண்ணங்களே. ஸ்ரீலங்காவில் இருந்து ஸ்ரீலங்காவில் இருக்கே வேறு டொச்சுக்காரராக இருந்தவை. அதனால தான் இங்கே வந்த பிறகு இன்னொரு நாட்டுக்கு ஆண்டவர் கொண்டு பிரச்சனையாண்டா இங்கே பிரச்சனையாண்டா இன்னொரு பட்டணத்துக்கு மாறுங்க, இன்னொரு பட்டணத்துக்கு போங்க, போய் இது சொந்த ஊருக்கு போவீங்கன்னு சொன்னதை அது சொல்லப்படுது. என்னென்னு கேட்டால் அது என்னண்டு நாங்கள் அந்த பாச தெரியாத நாட்டில் என்னண்டு அங்கே இருந்து இங்கே வந்து நீங்கள் பாச தெரியாத நாட்டுக்கு பாச தெரியாத நாட்டில் வந்து எப்படி இருக்கிறோம்? ஆண்டவற்று செயல் இது. இங்கே பாச தெரிஞ்ச பிள்ளைகள் பாருங்க, தமிழும் தெரியும், டொச்சும் தெரியும். ஆனால் தமிழ் தெரியாத மாதிரி நடித்து கொள்றதும், டொச்சால் கதைக்கிறதும். ஏனென்று கேட்டால் மற்றவனுக்கு தமிழ் டொச்சு தெரியாது, அதனால் நாங்கள் டொச்சால் கதைக்கிறோம், தமிழால் கதைக்க மாட்டோம். ஐயா, நீங்கள் டொச்சு தெரியாதன்னு நினைக்காதீங்க. டொச்சு தெரிஞ்சவன் பைத்தியக்காரன் மாதிரி இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கொள்வான். ஏன்னா அவங்க வேலைகளுக்கு போனவங்க டொச்சு தெரியாமலா போயிருப்பாங்க? என்ன பள்ளிக்கூடம் படிக்க போயிருக்க மாட்டாங்க. சரியோ, வேலைகளுக்கு போய் கடச்சுகளில் பிடிச்சிருப்பாங்கள.
என்ன அவங்களுக்கு கதைக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. மற்றபடி எல்லாம் தெரியாதண்டு நீங்கள் தெரிஞ்ச நீங்களே என்ன செய்கிறீங்க? பழக்க வழக்கத்தில் சரியில்லாத நீங்களாக இருக்கிறீங்க. தெரிஞ்ச என்னத்தை காண போகிறீங்க? மறிக்க போகிற வயசில் டொச்சு தெரிஞ்ச என்னத்தை கிழிக்க போகிறீங்க? உங்களுக்கு வயசு வரும்போது ஏன்னா காவோல விழ குருத்தோலை சிரிச்சுதாமன்றது மாதிரி உங்களுக்கு வயசு வரும்போது உங்களோட பிள்ளைகளும் கூட பார்த்து சிரிக்கும். உங்களுக்கு வயசு வரும்போது உங்களோட பிள்ளைகளும் கூட பார்த்து சிரிக்கும். ஏன்னா நீங்கள் யாரை பார்த்து சிரிக்கிறீங்களோ அதை பார்த்து உங்களோட பிள்ளைகள்னா கலடிக்கும். ஏன்னா நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு பிரச்சனையாண்டு யுத்தம்னு சொல்லி யுத்தத்தில் ஒரு நாட்டுக்கு போனீங்கன்னா உங்களோட பிள்ளைகள் அந்த நாட்டில் வளர்த்திங்கன்னா அந்த நாட்டு பாசம் பிள்ளைகளுக்கு வரும். நீங்கள் வயசு போகிற நேரம் குன்றி குறுகி போயிடுவீங்க. அப்போ பிள்ளைகள் பார்த்து உங்களை சிரிக்க செய்யும். யோசிக்கவும் தலையில் யோசனை தலையில் ஞானம் இருந்தால் தான் எதிலையும் நடந்து கொள்ள முடியும். இல்லாத பொல்லாத எடுத்து வச்சு கதைக்கிறது அது இது எல்லாம் விழிப்பில்லாத காரியங்கள், உணர்வில்லாத காரியங்கள். அப்பாவுக்கும் இல்லை, அம்மாவுக்கும் இல்லை, பிள்ளைகளுக்கும் இல்லை. சில பேரை பார்த்தா அப்படியே நாடோடிகள் மாதிரி. 1 கொரிந்தியர் 16:13. நம்ப மாட்டீங்கள், 8 வருஷம் என்னுடைய கணவர் செத்து. இந்த 8 வருஷமாக நான் சட்டு பக்கம் பெருசாக போகிறதே கிடையாது. இருந்துட்டு ஒரு நாள் 2 நாள் போயிருக்கிறேன் அந்த 8 வருஷத்துக்குள்ள. ஆனால் அது ஒரு நாள் 2 நாள் இந்த சின்ன மகனோட போயிருக்கிறேன், அவர் செத்து கொஞ்ச நாளுக்கு. மற்றபடி இந்த வரைக்கும் நான் எங்கேயுமே போனது கிடையாது. இந்த வேதமும் இந்த வெளிச்சமும் புத்தி சொல்லுவேன். நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்னதான் கதைச்சாலும், அவள் அப்படி கதைச்சா இப்படி கதைச்சானாலும் மேலே இருக்கிறவருக்கு தெரியும் எப்படி கதைச்சாண்டு. அதை பற்றி நான் மைண்டே பண்ணுறதில்ல, யாருக்கு மைண்டு பண்ணுறதில்ல. என்னுடைய மூத்த மகனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்பேன். என்னென்னு கேட்டால் அவன் கொஞ்சம் என்னென்னு கேட்டால் வெடிச்சவன், வெடிப்பான், டப்பு டப்புன்னு வெடிப்பான், பட்டாஸ் மாதிரி. இனி 2வது நான் நிறைய சொல்லுவேன், அவன் ஒரு அன்பானவன், சமாதானம் பண்ணுறவன், ஆனால் கோபக்காரன். எந்த இடத்துல கோபத்தை காட்டுவான், எந்த இடத்துல சமாதானத்தை காட்டுவான்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் அவன் ஏனென்று கேட்டால் அவன் இருந்தால் நான் கதைக்க மாட்டேன். ஏனென்று கேட்டால் அவன் டப்பண்டு நீதி நியாயம்ன்றதில் எழும்பி அவக்கண்டு கதைக்க வலிக்கிட்டுருவான். அதனால தான் நான் எல்லாத்துலேயும் நான் பொறுமையாக இருக்கிறது காரணம் என்னென்னா, பிள்ளைகளை நாங்கள் கோபப்படுத்தி பார்க்கக்கூடாது என்றது தான். மற்றபடி அதுக்காக இல்லை, சும்மா வாயை மூடிக்கொண்டு இருக்கிறேன்றதுக்காக இல்லை. பிள்ளைக்கு என்ன மரியாதை கொடுக்க வேணும் என்று தெரிஞ்சு தான். ஏன்னு கேட்டால் மூடனோட நாங்களும் சேர்ந்து மூடத்தனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கோபக்கார பிள்ளை இருக்கும்போது நாம் அதுக்கேற்ற மாதிரி சரியோ பிள்ளையோ நாங்கள் பேசாமல் இருந்துட்டால் நல்ல மண்டது மாதிரி இருக்கிறது. மற்றபடி மற்றவைக்கு பயந்து இருக்கிறன்னு கிடையாது. பிள்ளைகளுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறபடியா அப்படி இருக்கிறோமே ஒழிய மற்றவர்களுக்கு பயந்து இருக்கிறோமட்டு இல்லை. ஏன்னு கேட்டால் கதைக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே, விட்டு பாருங்க, எல்லாரையும் விட்டா ஆண்டவருக்கு பயம் இருக்கணும். பிள்ளைகளுக்கு மரியாதை, ஆண்டவருக்கு பயம். சரியா? பிள்ளைகளுக்கு நாங்கள் கொஞ்சம் மரியாதை கொடுத்து வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுக்காக இல்லாத பொல்லாதெல்லாம் கதை கேட்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம்ன்றதுக்கு கேட்டுக்கொண்டிருந்தோம். அப்போ எங்களில் தான் புலை என்று நினைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. புலை யாருன்னு அவனவனுக்குத்தான் தெரியும். இந்த அம்மா இந்த அம்மாவின் காரியத்தில் நான் பொதுவாக நான் இப்போ நீங்கள் இதை எடுத்து வச்சு அண்டியிட வீட்டில் பிரச்சனையோ ஆட்டுக்குட்டியில் எந்த வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் அதை நான் மைண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டால் நான் போகும் வழி ஆண்டவருடைய வழி. அது பிரச்சனை கொடுக்குறவே அவையோடு இருக்கட்டுக்கும். அதுக்காக நான் என்னட்ட பிரச்சனை இருக்குது, என்னட்ட இது இருக்குன்னு நான் யாருக்கும் சொல்லி கொண்டு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. என்னடா நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவர் எல்லாத்தையும் சரிவர முடிப்பார். அதுக்காக பிரச்சனை இவக்கு தான் பிரச்சனையாண்டு கொண்டு நீங்கள் குத்தி கொண்டு இது பார்த்து கொண்டு தெரியக்கூடாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாத வீடும் இல்லை, பிரச்சனை இல்லாத சபையும் இல்லை, பிரச்சனை இல்லாத காரியங்கள். என்னென்னு கேட்டால் சீர்படுத்த வேண்டியது யார்? வயசில் மூத்தவங்க. அந்த வயசில் மூத்தவங்க சீர்படுத்தக்கூடிய அளவுக்கு நாடும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. அதனால தான் நீங்கள் கணிப்பு போடாதீங்க. இவங்கட விட்ட பிரச்சனை, இவங்கட விட்ட எல்லா வீட்டிலையும் பிரச்சனைங்க. பிரச்சனைனா ரட்சிக்கப்பட்டு
கல்யாணம் கட்டி 2 கிழமைக்குள்ள டைவர்ஸ். என்ன ரஜிப்பா இது? ஏன்டா அம்மா சரியில்லை, யாரு மருமகள் சரியில்லை. மருமகளுக்கு என்னென்னு கேட்டால் சுதந்திர வாழ்க்கை. சுதந்திர வாழ்க்கை தேவை. அது நீங்கள் பேசி செய்து வச்சா என்ன, பேசாமல் செய்து வச்சானா சுதந்திரம். எங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. சுதந்திரம் கேட்குறதுக்கு நீங்கள் மந்திரியாயும் ஜனாதிபதியாயும் இருக்கும். ம் 16-13 1 கொரிந்தியர் 16-13 விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அப்போ எப்படியாம் இருக்கட்டாம்? விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விசுவாசம் ஆண்டவரால் முடியும், எல்லாம் நடத்துவார். ஆண்டவர் குறைவையும் நிறைவாக்குவார், பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார். அப்படி என்ற குறைவுகளை எல்லாத்தையும் நிறைவாக்கி வைக்கிறவர் ஆண்டவர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒருத்தர் ஒரு பிரச்சனையை ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டா அதை காவி கட்டிக்கொண்டு போய் பாருங்கள், எத்தனை பேருக்கு சொல்லுவாங்க பாருங்கள். அதான் சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ஒரு பிரச்சனையை நீங்கள் சொன்னீங்கண்டா அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வேணும். ஃப்ரெண்டாக இல்லாமல் இருந்தால் ஃப்ரெண்ட் என்ன செய்ய, ஒரு 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 என்னென்னு சொல்கிறது, கீழ்த்தனமான ஃப்ரெண்டு மேலே இருந்தால் அங்கே சொல்லி இங்கே சொல்லி அங்கே சொல்லி இஞ்சேண்டு இப்படியான காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கிறது கோல் சொல்லுகிறது. கோல் சொல்லுகிறவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய பிராண சிநேகனை அழிக்கிறான். அப்போ இங்கே பாருங்கள், பூரண புருஷர்களாயிருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், பூரண புருஷர்களாயிருங்கள், இருந்து கொள்ளுங்கள். கொரிந்தியர் 15-14 கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் சரீரமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அப்போ கிறிஸ்து எழுந்திருக்கிறபடியினால தான் எங்களுக்குள்ள விசுவாசம் பெருகினது. இன்றைக்கு மருந்த ஆண்டவர் எங்களுக்கு முன்னாலே உயிர்த்தெழுந்து போனபடியாக தான் அந்த விசுவாசம் பெருகினது. இல்லைன்னு சொல்லி சொன்னால் யாரோ கொண்டு போட்டான், போட்டு விசுவாசமும் குறைஞ்சி போய் கிடக்கும். அப்போ அதனால் நாங்கள் விசுவாசத்தில் பெருகினவர்களாக இருக்க வேண்டும், விழித்திருக்கிறவர்களாக இருக்கணும். விழிப்பண்டால் என்ன? நாங்கள் தாராவா டிவி பார்த்துட்டு போய் படுக்கிறதெல்லாம் விழிப்பு. இப்போ கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற ஜனங்களாய் மாற்றப்பட வேணும். இதில் முதலாவது செய்ய வேணும் என்னென்று கேட்டால், நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேணும். இப்போ பாருங்கள், கிறிஸ்மஸ் வந்தால் அவங்கவுங்க வீட்டில் போய் இருந்து ஜெபிப்பாங்க. அதெல்லாம் என்ன சொல்லுங்க, எடுப்பு வேலை. ஒரு நாள் கூத்துக்கு மீசை வைக்கிற வேலை. உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் கூத்துக்கு மீசை வைக்கிறாங்க, அது பேருந்து அதுக்கு பிறகு கலட்டி விட்டுருவாங்க. அது மாதிரி தான் எல்லாம் ஒரு நாள் கூத்துக்கு வைக்கக்கூடாது. இந்த ஆண்டவற்ற காரியத்தில் நீங்கள் அப்படியான காரியங்கள் செய்யக்கூடாது. எல்லா நாளும் தேவனுடைய நாள், எல்லா நாளும் தேவன் உண்டாக்கின நாள், எல்லா நேரங்களும் தேவனுடையது. அந்த தேவனுடைய 24 மணித்தியாலத்தில் நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருந்து ஜெபிக்க முடியவில்லையான்னு கேட்ட ஆண்டவருடைய வாக்கு இன்றைக்கும் உங்களுக்கு என்னத்துக்கு கொடுத்துருக்கிறார்? தான் வரும்போது என்ன செய்ய வேணுமா? விழித்திருங்கள். அப்போ விழித்திருக்கிறவர்களாய் மாற்றப்பட வேணும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாய் மாற்றப்படும். இன்றைக்கி வயசு போனவங்க விழித்திருந்து ஜெபிச்சாலும் அதுக்கு தடை, அதுக்கு இது துதிக்கிறதுக்கு தடை, பாடுறதுக்கு தடை. அவங்க அப்படித்தான் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அப்படி வளர்க்காதபடியா உங்களோட பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மற்றவர் நடக்க வேணுமென்று நினைக்கிறது நீங்கள் தப்பான காரியம். இப்போ ஆண்டவர் வரும்போது உங்கள்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே என்ன சொல்ல போகிறீங்க? என் பிள்ளை லோயருக்கு படிக்கிறா, ஹையருக்கு படிக்கிறா, அதனால் ஜெபத்தை நாங்கள் தடுத்தோம் அப்படி சொல்ல போகிறீங்களா என்ன? ஆண்டவர் வரும்போது சொல்லி பாருங்க பார்ப்போம். கட்டிக்காரண்டா சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஆண்டவரே, என் பிள்ளை டாக்டருக்கு படிக்கணும், லோயருக்கு படிக்கணும், ஹையருக்கு படிக்கணும், அதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு நாங்கள் இந்த ஜெபம் எங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது.
அப்போ ஆண்டவர் தந்தது துதிக்கிறதும் பாடுறதும் ஆண்டவர். ஒரு காலத்தில் எங்களோட நீங்கள் நம்ப மாட்டீங்களா, ஒவ்வொரு வீட்டை போனாலும் பாட்டு கேட்கும், இயேசு பாட்டு கேட்கும், துதி கேட்கும். அப்பா அது இப்போ இந்தியாவிலையும் இருக்குது, இலங்கையிலையும் இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். ஆனால் ஜெர்மனியில் இல்லை. ஜெர்மனி எங்கே தூங்கி கொண்டிருக்கு. அதனால தான் ஜெர்மனிக்கு பிரச்சனையே வரப்போதுண்டு ஓட போகிறாங்க பாருங்க. துண்டைக்கானன் துணியக்கானன். ஏன் உங்களோட ஜெபம் எங்கே போயிட்டுது? உங்கள் விடிப்பு எங்கே போயிட்டுது? உங்களுடைய துதி எங்கே போயிட்டுதா? ஞாயிறு கிறிஸ்தவர்கள் பாருங்க, நாங்கள் அந்த மைக்க பிடிச்சி பாடுற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். மைக்கு நம்மகிட்ட இருந்ததுன்னு சொன்னால் அந்த மாதிரி நின்று பாருங்க, எல்லாம் செய்வோம். அங்கே இருக்கா போவோம், இங்கே இருக்கா போவோம், இங்கே இருக்கா போவோம், அங்கே இருக்கா போவோம். அதனால் பாருங்க, ஊழியத்தையும் அடைய நினைப்போம். என்னென்று கேட்டால் எல்லாத்தையும் என்னட்ட போடு. ஆண்டவர் அப்படி செய்ய விரும்ப மாட்டாருங்க. விழிப்புணர்வாக உள்ளவனாக இருந்து மற்றவனை விழிக்கவை, தூக்கி விடு, இருள கிடக்கிறவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வா. நானும் என் வீட்டார்மோ என்றால் கத்தரியை செவிப்போம். அது அடுத்தவன் சொல்கிறது நியாயமானது. எது? அது பொதுவான விசுவாசி சொல்கிறது நியாயமானது. மேப்பர் குடும்பம் சொல்கிறது நியாயமானதோ? மேப்பர் குடும்பம், மூப்பர் குடும்பம், ஊழியக்கார குடும்பங்கள் சொல்கிறது நியாயமானதோ? இல்லையே. புறப்பட்டு சென்று சகல ஜாதிகளையும் சீசரலாய் மாற்று, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடு, ஆடுகளுக்கு உத்தரவாதமாயிரு. ஆடுகள் உன்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டுமாயிருந்தால் நீ உன் குடும்பத்தில் சரியாக இருக்க வேண்டும். நீ சரியில்லாமல் ஆடுகளை நடத்த நினைச்சா ஆடுகள் தான் போகிற வழியை அறியாமல் போய்விடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. எனக்கு வேறு ஆடுகளும் உண்டு, கள்ளனும் காடனும் பக்க வழியாய் வருவார்கள். ஆண்டவர் விழித்திருந்தாரப்பா, பிதாவோடு இருந்து பறந்து பேசினார் ஆடுகளுக்கா. அதனால இந்த வரைக்கும் அவர் என்ன செய்கிறாராம்? வலது பிரசாதத்தில் வீட்டிருந்து ஜனங்களுக்காக பறந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அடிக்க போகிற அடி யாருக்கா? மேப்பன்மாருக்கு அடி போட போகிறார் பாருங்க. வரப்போகிற காலத்தில் ஆண்டவர் வரும்போது அடி மேப்பன்மாருக்கு தான். ஏனென்றா ஆடுகளை சரிவர நடத்துறதுக்கு உன்னோட தந்தனை இவ்வளவு ஆடுகளை. ஆனால் நீ என்ன செய்தாய்? ஆடுகளுக்கு சரியான விதத்தில் சாட்சியாக இருந்தியா? நீ சாட்சியாக இருந்தே, உன் மனைவி சாட்சியாக இருந்தா, உன் பிள்ளைகள் சாட்சியாக இருந்தார்கள். நீ விழித்திருந்தியா? உன் மனைவி விழித்திருந்தாளா? உன் பிள்ளைகள் விழித்திருந்தார்களா? கற்றுக் கொடுக்க வேண்டிய வழிகளை நீ கற்றுக் கொடுக்காம விட்டுட்டு ஆடுகளை கவனம் எடுக்கவில்லை பாருங்க. ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு ஆக்கள் சொன்னாங்க, என்னன்னு கேட்டால், ஒரு காரியங்களை செய்யும் போது பாஸ்டர்மார் அதில் அவதானம் இருக்கணும். நாங்கள் நீதிமான் விழுந்தாலும் 7 அல்ல 70 முறையும் தூக்கி எடுப்பார் என்ற ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது நீதிமானாக இருக்கிறவன் தான் விழுந்தாலும் தூக்கி எடுப்பார், நீதி இல்லாதவனே அல்ல. மற்றவன் விழுந்து போய் கிடக்கிறவனை தூக்கி எடுக்கிறதுக்கு தான் எங்களை ஆண்டவர் அழைத்தாரே ஒழிய, பேதுருவை அழைத்தார், யோவானை அழைத்தார், பவுலை அழைத்தார், தீமோத்தேயுவை அழைத்தார், ஸ்தேவானை அழைத்தார், 12 அப்போஸ்தலரையும் அழைத்தார். அழைத்த தேவன் அவர்கள் சரிவர நடந்தார்களா? நடக்க இல்லையா? அவர்களுடைய அடிச்சுவடையில் உங்களை நடக்க சொல்லி தானே விட்டது. உங்களுக்கு ஒரு குடும்பம் வந்த உடனே நீங்கள் என்ன செய்கிறீங்க? பக்கபலமாய் நிற்கிறீங்க. ஆடுகளுக்கு பக்கபலமாய் நிற்காமல் உங்களோட குடும்பத்துக்கு பக்கபலமாக நிற்கிறீங்க. நிற்கிறேன்னு சொல்லி விழுந்து போகாமல் இருக்க கடவீர்களா? இன்றைக்கு எத்தனை சபை துக்கிச்சு கொண்டு இருக்கிறது? எத்தனை சபையில் பிரச்சனை? அதான் ஒரு இடத்துல மோசே சொல்கிறான், என்னண்டு மோசைக்கு மோசையுடைய மாமன் சொல்கிறான், நீ பெரிய பெரிய பிரச்சனைகளை நீ எடுத்துக்கோ, சின்ன சின்ன பிரச்சனைகளை ஜனங்கள் மத்தியிலே விட்டுவிடு. நியாயமான ஒன்று இல்லையா? மோசையோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நடந்ததா? இல்லையே. இன்றைக்கு மோசையோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இல்லை. அநேக பாஸ்டர்மாருடைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, அநேக ஊழியக்காருடைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, அநேக மூப்பர்மாருடைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை. விசுவாசிகள் என்ன செய்யுது? அதுகள் டப்புன்னு என்ன செய்யறா? ஆடுகள் தானே, அதுகள் திசை மாறி போகிறதெல்லாம் இருக்குது. ஆடுகளுக்கு வழிகாட்டிகள் சரியில்லைன்னா அதுகள் திசை மாறும்.
இன்றைக்கு இந்தியாவில் ஒரு சபையில் ஆடுகள் திசை மாறிட்டு, அவ்வளவு ஆடுகளும் திசை மாறி போய் நிற்குது. என்ன செய்கிறேன்னு தெரியாமல் திசைச்சு கொண்டு நிற்குது. காரணம் என்ன? நான் தேவன் சொல்லுகிறதை செய்யாமல் நான் என்னுடைய மாம்சத்தின்படி செய்து கொண்டிருக்கிறபடியால் எனக்கு இது நடந்து கொண்டு இருக்கிறது. தயவு செய்து விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். வீடுகளில் இருந்து துதிச்சு பாடி தேவனை மகிமைப்படுத்தி ஒரு ஜெபம் பண்ணும்போது அதில் ஒரு மகிமை இறங்குது பாருங்க. அது உங்களுக்கு சபையில் தான் இறங்கணும்னு நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க. நான் பழைய காலத்தில் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் எங்கே போயிருந்து கூடி ஜபிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? மேல் வீட்டில் போயிருந்து ஜெபம் பண்ணினாங்களாம். கூரையை பிச்சு கொண்டு வந்துச்சு வெள்ளமை. கூரையை பிச்சு கொண்டு வருது வெள்ளமை. என்ன அக்னி மயமான நாவுகள். பலத்த காற்று அடிக்குது பாருங்க. சபை என்றது அது நாம் சீர்படுத்த வேண்டிய இடம். நம்ம சீர்படுத்த வேண்டிய இடம், ஐக்கியப்படுத்த வேண்டிய இடம், ஆராதிக்கிற இடம், துதிக்கிற இடம், பாடுகிற இடம். அங்கே வர்ற குறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்கிற இடம். வீடு என்பது சபை. அதை சீர்படுத்துகிற இடம், திடப்படுத்துகிற இடம், பரிசுத்தப்படுத்துகிற இடம். பிரிவினைக்கும் பிரச்சனைக்கும் வைக்கிற இடம் இல்லை. அவன் சொல்லிட்டான் அதனால் கதைக்காமல் இருக்கிறான், இவன் சொல்லிட்டான் இவனால் கதைக்காமல் இருக்கிறான், அவையே சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் யோசித்து சிந்திச்சு பாருங்கள். ஒருத்தரோட ஒருத்தர் கதைக்க வேணாம்னு சொல்லும்போது அவங்ககிட்ட எப்படிப்பட்ட ஆவி இருக்குன்றதை அதை நினைச்சு சிந்திச்சு கொள்ளுங்க. தள்ளி இருக்க விரும்புகிறவன் தானாகவே தள்ளி இருக்கட்டுக்கும். அது ஆண்டவர் சொல்கிறார். என்னென்னு கேட்டால், உனக்கு அதாலே உனக்கு ஒரு இது வேண்டாம், தள்ளி இரு, பிரச்சனை வருமாடா. மற்றவன் சொல்லி நீ தள்ளி இருந்தீன்னா அது பிசாசுக்கு இடம் கொடுக்குறாய் என்றதான். பிசாசுக்கும் எல்லாம் தெரியும். அவனுக்கு தெரியாத ஒன்று இருக்கா என்ன? அவனுக்கு தெரியாத ஒன்று இருக்கா என்ன? அவனுக்கு எல்லாம் தெரியும். அவனை எப்படி ஜனங்களை கொண்டு போகணும்னு அவனுக்கு தெரியும். தயவு செய்து அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜனங்களோட பழகி கொள்ளுங்க. விழித்திருங்க. ஏனென்று கேட்டால் முக்கியமானது விழிப்பு. இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுத்தது என்னென்னா, நான் முதல் கொடுத்தனோ எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் இது ஒரு சொற்பனத்தின்படி ஆண்டவரினோடு பேசினதின்படி இந்த காரியத்தை எடுத்திருக்கிறேன். ஏனென்று கேட்டால் நடுச்சாமத்தில் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் எழுப்பி பேசின இடம். அதனால் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஏனென்று கேட்டால் கடைசி காலம் நெருங்கி கொண்டு வருகிறது. நோவாவின் காலத்தில் நடந்தது எதுவோ அது மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பெண் கொண்டு பெண் கொடுத்து புசித்து குடித்து உணர்வில்லாமல், உணர்வுண்டதே கிடையாது ஜனங்களுக்கு. சபையிலையும் உணர்வில்லை, வீட்டிலையும் உணர்வில்லை. உணர்வில்லாமல் வாழும்போது திடீரென்று வருகிறது பிரச்சனை பாருங்க. ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட சுடாமி சொல்லி போட்டால் வரும், பூமி அதிர்ச்சி சொல்லிட்டா வரும். எல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்தால் நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்களே. சொல்லாமல் வர்றவர் தான் ஆண்டவர். சொல்லிட்டு வர்றவன் மனுஷன். சொல்லாமல் வர்றவர் ஆண்டவர், சொல்லிட்டு வர்றவன் மனுஷன். அவன் 10 பேருக்கு ரம்பட்டான் அடிச்சுட்டு வருவான். நான் இந்த வீட்டுக்கு போகிறேன், நான் இந்த நாட்டுக்கு போகிறேன், நான் அந்த நாட்டுக்கு போகிறேன், நான் இப்படி போகிறேன், அவள் இப்படி செய்துட்டா, அவள் அப்படி செய்துட்டா, இவள் இப்படி செய்துட்டான்னு சொல்கிறவன் மனுஷன். ஆனால் ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க, அது மனுஷ பிரகாரம். அதனால கடை சில மனுஷன், நான் இப்போ என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு கஷ்டம் துன்பம் பண்ணால் நான் 4 பேருக்கு அதை ஆவிக்குரியவர்களுக்கு சொல்லி நான் கவலைப்பட்டு அவங்கள்ட்ட ஜெபிக்க சொல்லுவேன். என்னுடைய ஒரு வாடிக்கை அது. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. 4 சிவருக்கவை 3 சிவருக்கவைன்னா எனக்கு முன்னோ அதெல்லாம் நீங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். பிள்ளைகள் சொன்னாலும் என்னோட கேட்டால் எங்கட 4 சிவருக்கையும் மற்றவந்த வந்து நடுச்சிவருக்கு நடு சென்றருக்களையும் வர்றதை விரும்ப மாட்டேன். அது இந்த சிவன் போகும் வரைக்கும் அதை விரும்ப மாட்டேன். இந்த 4 சிவருக்க 3 சிவருக்க எந்த குடும்பத்து காரியங்கள் இப்படி ரவுண்டுக்குள்ளே நிற்க வேணுமன்றது அது உங்களோட பிரச்சனை, எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனை இதுதான். நான் இப்படி தான் பிள்ளைகளையும் வளர்த்துருக்குறேன், நானும் வளர்ந்துருக்குறேன். யாரோடையும் எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை, யாரோடையும் எந்த கசப்பும் இல்லை, வெறுப்பும் இல்லாமல் வளர்ந்த குடும்பம் நாங்கள். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. நான் இப்படித்தான், அது எந்த பிள்ளை சொன்னானே எந்த பிள்ளை இதாண்டானே நான் இப்படித்தான் என்று சொல்லியிருக்கிறேன். பிரச்சனைகள் வர்றது அவசியம்தான். பிரச்சனை வர்றது யாரால் வருதோ அவர்களுக்கு ஐயோ உண்டு.
ஆனால் பிரச்சனையை கொண்டு வருகிறவன் சத்ரு. அப்போ நீங்கள் எந்த எந்த இடத்துல இருக்கிறீங்களோ நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற நீங்கள் தான் திருந்தவன். அதனால் நான் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். எனக்கு அந்த பல வீடுகளில் இன்றைக்கு நான் சொல்லப்போனால் அம்மாட வீடுகளில் நடக்கிற காரியங்கள், பல வீடுகளில் நடக்கிற காரியங்கள், சிந்தனைகள் எல்லாம் பார்க்கும்போது எங்களை விடுங்க. எனக்கு 1000 பிரச்சனை வந்தாலும் அதை தூசியாக தட்டி போட்டு போயிடுவேன். எனக்கு பண ஆசையும் இல்லை, பொருளாசையும் இல்லை, மண்ணாசையும் இல்லை, பெண்ணாசையும் இல்லை, ஒரு ஆசையும் கிடையாது. அந்த ஆசை இருக்கிறவங்க தான் தப்பிச்சு கொள்ள நினைப்பாங்க. நான் நாளைக்கு மறித்தாலும் பரலோகம், அது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன். அது உங்களுக்கு இன்றைக்கே சொல்கிறேன். நான் மறித்தா ஆண்டவர் அங்கே ஒரு இடத்தை எனக்கு வச்சிருக்கிறார். அது எனக்கு தெரியும். அது நான் கடைசி வரைக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டால் நான் வாழ்ந்தது, நான் வளர்ந்தது, நான் இருக்கிறது, நான் இப்போ இருக்கிற நிலைமைகளிலும் என்ன கர்த்தர் தான் போஷிக்கிறார், கர்த்தர் தான் என்னை நேசிக்கிறார். இதுதான் விசுவாசம். மனுஷனுக்கு அடிமைப்படுறதுக்கு இல்லை, தேவனுக்கு அடிமை. நான் கர்த்தருக்கு தான் அடிமை. தயவுசெய்து ஆண்டவருக்காக விழித்திருங்க, ஜெபிக்குங்க. காலம் பொல்லாத இருக்கிறது, நாடுகளில் நடக்கிறது பிரச்சனை இல்லை, போட்டு எல்லாருக்கும் போட்டு கொண்டு தான் இருக்கிறேன். நான் இந்த வெள்ளப்பெருக்க போட்டு கொண்டு தான் இருக்கிறேன். கண்டதையும் போட மாட்டேன். எது நாட்டில் நடக்குதோ அதை போய் பார்த்து ஜெபம் பண்ணுங்க. கண்டதெல்லாம் பார்ப்பீங்க. யார் காதலிக்கிறாங்க, யார் அங்கால ஓடுறாங்க, ஆற்ற குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, ஆற்ற குடும்பத்துக்குள்ள இது, அவனுக்குள்ள பிரச்சனை, இவனுக்குள்ள பிரச்சனை, இதையெல்லாம் பார்க்குறவங்களுக்கு ஆண்டவற்ற விழிப்புணர்வு இருந்து இதை பாருங்க. நாட்டில் என்ன நடக்கு, எது நடக்கு, அது நாங்கள் ஜபிக்க வேணும், துதிக்க வேணும், பாட வேணும். அந்த தேசத்துக்காக எஸ்தர் ராணி போல நிற்க வேணும். தயவுசெய்து இன்றைக்கு நான் கொடுத்த வசனம் விழிப்பு. இதில் உங்களுக்கு ஏதாவது குறைகள், குற்றங்கள் ஏதாவது கதைச்சிருக்கிறேன்னா அது எனக்கு தெரியாத. நான் வேத வார்த்தையின்படி தான் போகிறேன்னா, கடிந்து கொள்வதும் புத்தி சொல்கிறதும் தான் எந்த வேலை. சரியோ? கடிந்து கொள்ளுங்கள், புத்தி சொல்லுங்கள். இதுதான் என்னுடைய வேலை. என்ன அது யாராக இருந்தாலும் இதைத்தான் நான் சொல்லுவேன். தயவுசெய்து என்னென்னா, நாளைக்கு நீங்களும் பரலோகம் போகணும், இருக்கிறவனும் பரலோகம் போகணும், மற்றவனும் பரலோகம் போகணும், எல்லாரும் பரலோகம் போகணும்னு தான் எல்லாருடைய முடிவின் நோக்கமும். ஆனால் நாங்கள் இந்த பூமியில் பிசாசுக்காக வாழ வேணுமென்ற நோக்கம் முடிவு இல்லைத்தானே. அப்போ அதனால் நாம் என்ன செய்யணும்? சீர்திருத்தப்பட வேணும். அப்போ விழிப்புணர்வு உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேணும், அதை தியானிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு வார்த்தையோடு உங்கள் மத்தியில் வருகிறேன். தகப்பன் தானே பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு ஜெபத்தோடு முடிக்கிறேன். கர்த்தாவே, மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஏசப்பா, நீங்கள் தந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. நீங்கள் தந்த ஆண்டவரே அந்த பிரசன்னத்துக்காய் நன்றி சுவாமினி. அப்பா, நீங்கள் பேசினதுக்காய் நன்றி ராஜா. நான் இல்லை, என் ரத்தம் இல்லை, என் மாமிசம் இல்லைப்பா. நீங்கள் தந்த வார்த்தைகள், இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருத்தரும் விழித்திருந்து ஜெபம் பண்ண, ஒவ்வொருத்தரும் உண்மையாய் உத்தவமாய் உம்மை தேட, துதிக்க, பாட, இருதயத்தை சுத்தமுள்ளதாய் மாற்ற, கண்களிலே விழிப்புணர்வை கொடுக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவத்தை அருளுகிற தேவனப்பா, ஆண்டவரே அப்படியாய் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. தட்டி எழுப்பி ஜெபிக்க வைக்கிறவர், துதிக்க வைக்கிறவர், பாட வைக்கிறவர், தேட வைக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய வருகைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாய், விழித்திருக்கிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் தான் ஆண்டவரே ஒவ்வொருடைய இருதயங்களையும், நினைவுகளையும், சிந்தனைகளையும் அறிந்த தேவன். நீங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற இருதயத்தின் திருக்கள், இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகளை எல்லாம் வகையறுத்து அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். மேய்ப்பர்கள், மூப்பர்கள், சுவிசேஷர்கள், அப்போஸ்தலர்கள், போதகர்கள், சுவிசேஷிகளை ஒப்புக்கொடுக்கிறேன். வாலிபர்கள், கன்னியர்கள், குழந்தைகள், பாலகர்களை ஒப்புக்கொடுக்கிறேன் ஐயா. குடும்ப தலைவன், தலைவியரை ஒப்புக்கொடுக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க ஆவியானவர் தாமே உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.